This call is now being recorded. A very good morning to one and all present here. I just want to thank our Almighty and the AICT and the management who are providing the opportunity to give the GATE coaching to our students. I welcome our ma'am, Mrs. Shenbodi ma'am, for giving her knowledge in the database management system for our students. I welcome you, ma'am, for the second day of GATE coaching. Now the diocese is yours. You can carry on. You just give enormous knowledge to our students also. And once again, I want to thank you, ma'am, for accepting our request. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Shall I start, ma'am? Thank you, ma'am. Thank you. Sure. Thank you, ma'am. First of all, I thank God Almighty and all my friends and Vaseline ma'am, HOD of CSA IT Department, Francis Xavier Engineering College, for giving this opportunity. Students, yesterday, I welcome you all for the today's session. Yesterday, we discussed about functional dependency and normalization. So why I have taken that in that first class அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் நமக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு சின்ன போர்ஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கும்பா. ஓகேவா? இப்ப இஆர் டயக்ராம் நம்மளோட கோல் என்ன அப்படின்னா இஆர் டயக்ராம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுல மார்க் எடுத்துடணும். ஓகேவா? So today I come up with some 20 solved questions from the previously asked GATE questions. So அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த so how you have to prepare அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைச்சிடும். ஸோ சொல்லப்போனா பார்த்தோம்னா எஃப்டி இன் நார்மலைசேஷன்ங்கிறது கொஞ்சம் இன்டெப்த் கான்செப்ட். ஸோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கும்போது வாட் இஸ் 1NF 2NF 3NF மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் வி ஆர் நாட் கிவிங் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த எஃப்டி. ஆனால் எனக்கு இந்த இடத்த பொறுத்தவரையில கேட் ப்ரிப்பரேஷன்ல பொறுத்தவரையில ஐ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. நேற்று சொன்னோம் இல்லையா, நிறைய அதுக்கான ரூல்ஸ் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா. என்னெல்லாம் ரூல்லாம் நம்ம பார்த்தோம்னா டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி, சூடோ டிரான்சிட்டிவிட்டி ரூல், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. டுடே இட்செல்ஃப் ஐ வில் ஷேர் ஆல் த பிபிடி டு த மேம். நீங்க வாங்கி எடுக்கும் போது இப்ப இஆர் டயக்ராம் பொறுத்தவரை இப்ப நாளைக்கு கேட் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இஆர் டயக்ராம்க்கு இந்த மெட்டீரியலை நீங்க ஒரு தடவை கொஞ்சம் கோத்ரோ பண்ணீங்கனாலே டெஃபினெட்லி யூ வில் ஷேர், யூ வில் ஸ்கோர் குட் மார்க் இன் தட் போர்ஷன். ஓகேவா? எந்தெந்த போர்ஷனுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். சரியாமா? இஆர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் நார்மலைசேஷன், அப்புறம் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா, நம்ம வந்து எஸ்கியூஎல் கொரி பார்த்துருக்கோம். ரிலேஷனல் அல்ஜிப்ரால இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு. இதுல இஆர்ல கொஸ்டின்ஸ் வந்தா மார்க் வாங்குறது ஈஸி. 2 மார்க் இல்ல 3 மார்க்னா நம்ம டெஃபினட்டா வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நம்ம ஜஸ்ட் நேற்று நடத்தின ஒரு இதை ரீகலெக்டும் பண்ணிக்கலாம். நீங்க இன்னைக்கு ஒரு செஷன் நடந்தது அப்படின்னா ஈவினிங் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டூ த ப்ராக்டிஸ் பை யுவர் செல்ஃப். ஓகேவாப்பா? வேற எங்கேயும் எல்லா இடங்களையும் நிறைய கோச்சிங் இருக்கும். பட் நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம், ஒரு பர்டிகுலர் டாபிக் நார்மலைசேஷன்னா நம்ம டெஃபினிஷன் மட்டும் இல்லாது இன்டெப்தா ஒரு டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளை கொடுத்துட்டு மேக்ஸிமம் நார்மலைசேஷன் இன் தட் டேபிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வெதர் இட் இஸ் 1NF, 2NF, 3NF, அதுல நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை சப்மிட் பண்ணி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? So that's all. So today I am going to discuss about ER model. Okay. And these are the basic notations of the ER diagram and you people studied in your DBMS subjectல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நான் தியரி பாயிண்ட்ல நான் போகல, ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன நோட்டேஷன்ஸ் இருக்கு. ஐ ஹோப் பேங்க் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ER டயக்ராம் 13 மார்க் கொஸ்டின், 16 மார்க் கொஸ்டின்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல ஒரு ரெக்டாங்குலர் சிம்பிள் அப்படின்னா அது வந்து என்டைட்டி செட். ஓகேவாமா? இந்த இது வந்து என்டைட்டி செட். இது நான் டபுள் ரெக்டாங்கிள் நான் கொடுத்திருந்தேன்னா அது வந்து weak entity set. I hope you people know about what is entity set and what is weak entity set. Entity set is nothing but a table. இவ்வளவு நாளா நேற்று ஃபுல்லா நான் டேபிள், ரிலேஷன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் தான் வந்து என்டிட்டி செட். ஏன் இதை மட்டும் வீக் என்டிட்டி செட் அப்படின்னு நம்ம சொல்றோம்? இந்த இடத்துல வீக் என்டிட்டி செட்டோட நோட்டேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் வீக் என்டிட்டி செட்னா, ஒரு சில டேபிள்ல இஸ் இட் நாட் பாசிபிள் ஃபார் அஸ் டு மேக் த பிரைமரி கீமா.
primary key நம்மளால பண்ண முடியாது. இந்த means for the table to be meaningful one, it must be strongly associated with some other table. அந்த டேபிள தான் என்ன சொல்லுவாங்கன்னா weak entity set அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா லார்ஜ்ல இருக்கக்கூடிய ரூம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஓகேவா, அந்த ரூம் நம்பர் ஒண்ணு கொடுத்துருவாங்க, ரூம்க்கு வரக்கூடிய கிளீனர், அவங்களுக்கு எவ்வளவு சேலரி ப்ரொவைட் பண்றாங்க, ஸ்கேவஞ்சர்ஸ் எத்தனை, இது தனியா ஒரு டேபிளா இருக்கு. ஓகே, ஒரு சிட்டில இருக்கக்கூடிய லார்ஜஸ் எல்லாம் ஒரு டேபிள்ல இருக்கு. ஓகே, தட் ரூம் டு பி த மீனிங்ஃபுல் ஒன். ஏன்னா எல்லா லார்ஜ்லயும் ஒரு 101, 102 ரூம் இருக்கும். ஓகேவா, லெட்டஸ் அஸ்யூம் இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய வார்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ ஒரு 101 அப்படிங்கிற வார்டு வந்து டு பி த மீனிங்ஃபுல் ஒன், இட் மஸ்ட் பி அசோசியேட்டட் வித் தட் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், ரைட்? அதே மாதிரி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல். ஓகே, இதே மாதிரி இப்ப லார்ஜ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரூம், லார்ஜ் ரூம் வந்து அந்த லார்ஜோட அசோசியேட் ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம தனியா பிரிச்சோம்னா meaningful இருக்காது. So this is one example for the weak entity set. I hope you people aware of all the things. Okay வாமா? ஏன்னா என்னோட மெயின் எய்ம் நாளைக்கு எக்ஸாம்னா நீங்க இதை மட்டும் பண்ணிட்டாலே யூ ஹாவ் டு ஸ்கோர் த குட் மார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு டுடே ஐ ப்ரிப்பேர்ட் சம் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கேட் கொஸ்டின்ஸ். ஃபார் தட் ஜஸ்ட் தீஸ் ஆர் ஆல் த பேசிக் டேர்ம்ஸ் வி ஷுட் நோ. ஓகே, ஸ்ட்ராங் என்டிட்டி செட். இப்போ உங்க ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்ட்ராங் என்டிட்டி செட் என்னால ஃபார்ம் பண்ண முடியும் பிரைமரி கீயை. ஓகே, ஒரு சில இடங்கள்ல என்னால பிரைமரி கீ ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஃபீஸ் வந்து பே பண்றான், ஃபீஸை நான் தனியா வச்சிருக்கேன்னா அந்த ஃபீஸோட இன்ஃபர்மேஷன் சுட் பி அசோசியேட்டட் வித் தட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இடத்துல ஃபீஸ்னு ஒருவேளை என்னோட டேபிள் தனியா இருந்ததுன்னா அங்க என்னால பிரைமரி கீ ஐ கான்ட் ஃபார்ம். Okay, in that situation, that is called the weak entity set, and this is a notation for the weak entity set. How to represent weak entity set in the ER diagram na double rectangle la nama kodupom. Okay vama, attributes வந்து எப்படி கொடுப்போம்னு உங்களுக்கு தெரியும், எலிப்டிக்கல் சிம்பல்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, மல்டி வேல்யூட் attributes என்னன்னா ஒரு சில இடங்கள்ல ஒரு டேபிளுக்கு ஒரு attributeக்கு we can have more than one number of values. இப்போ அதாவது ஸ்டூடெண்ட் வந்து can have more than one number of mail, more than one mail ID, more than one phone numbers இல்லையா, அதெல்லாமே வந்து என்னன்னா மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். இதே இது டேட் ஆஃப் பர்த் வந்து மல்டி வேல்யூ அட்ரிபியூட் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டேட் ஆஃப் பர்த் தான், ரைட்டா? சோ அந்த அட்ரிபியூட்டுக்கான நோட்டேஷன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஷிப் செட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு டேபிள்குள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ டீச்சர் டேக்கிங் கிளாஸஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சருங்கிறது தனியா இருக்கக்கூடிய டேபிள், ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு தனியா இருக்கக்கூடிய டேபிள், டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் செட். Who going to teach, class for whom. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டும் வந்து என்ன வேலை நான் ரிலேட் பண்ணியிருக்கேங்கிறதா வந்து ரிலேஷன்ஷிப் செட். இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் செட் படுறதுல ஒன் ஸ்டாஃப் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் டூ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது வந்து ஒன் டு மெனி அப்படின்னு அர்த்தம். In some cases students are allowed to interact with the teacher na அது வந்து என்னன்னா many to one. So one to many இருக்கும், many to oneங்கிறது இருக்கும். This is known as cardinality. Okay, Amma. In what way the attributes are connected on that relationship, that is called the cardinality. One to one, one to many, many to one, many to many. இதை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது Abraham Silberskaat's டெக்ஸ்ட் புக் எடுத்து கோத்ரோ பண்ணியும் நீங்க பாருங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபண்டமெண்டல் திங்ஸ் நம்ம தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மைண்ட்ல வந்து கீப் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகே, இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீக் ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் ஸ்ட்ராங் entity set and one weak entity set, that is called weak relationship set. Okay vama? I hope I am audible. Students, kindly be provide interactive sessions ma. I hope I am audible to you. Is there any disturbance da? No ma'am. Chalo, thanks ma. Okay ma. So these are the simple representation of the ER diagram. இதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு so gate questions எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரியா? சரி, இது எனக்கு என்னோட மெயின் எய்ம். இந்த இதுல ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க அந்த மார்க்கை விட்டுறக்கூடாது. ஏன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா இப்ப கேட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து தரவு பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா கம்பைலர் டிசைன் இருக்கும், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கும், ஓஎஸ் இருக்கும். ஓஎஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்டெப்தா நமக்கு கேட்பாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அது என்னன்னு பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்கம்மா. இது கேட் 2020 லாஸ்ட் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெனி டு ஒன் ரைல்ஸ், தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் வீக் என்டிட்டி செட் இன் ER டயக்ராம்.
ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. which of the following many to one rails of weak entity set in ER diagram? இந்த நோட்டேஷன்ஸை வச்சுதான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டேஷன்ஸ் என்னன்னு மேம் அதுக்காக தான் போட்டேன். சரி, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஓவல் ஷேப் வித் டபுள் போல்டு பார்டர்ஸ், டைமண்ட் ஷேப் வித் டபுள் போல்டு பார்டர், ரெக்டாங்குலர் ஷேப் வித் டபுள் போல்டு பார்டர், ஓவல் ஷேப் வித் ஐடென்டிஃபையர் அண்டர்லைன். ஓகேவா, யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணி இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? ஏன்னா மேம் இந்த இதுல சொல்லிட்டேன், அதனாலதான் இந்த ஸ்லைட்ல வாட் இஸ் ஸ்ட்ராங் என்டிட்டி செட், வீக் என்டிட்டி செட் அப்படின்னு நம்ம போட்டதுடா. இப்ப இதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட எய்ம் என்னன்னா நாலேஜ் வந்து கேதர் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சி, ரெக்டாங்குலர் ஷேப் வித் டபுள் போல்டு பார்டர். சரி, ஓகே, வேற யாராவது ஒருத்தர் கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க, இல்ல வேற உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. இன்னும் ஒரு கேர்ள் யாராவது ஒருத்தர் சொல்லுமா? ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஓகேவா, என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காக தான் மேம் திரும்ப திரும்ப கேட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வீக் என்டிட்டி செட் அப்படின்னு ஒண்ணு, நம்ம வீக் என்டிட்டி செட்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். லிசன், இந்த இடத்துல வீக் என்டிட்டி செட்டை என்ன சொல்றான்? டபுள் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்றான். லிசன், இந்த கொஸ்டினோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, which one of the following many to one rails of weak entity set? They are talking about the relationship set, not on the weak entity set. ஓகேவா, அதுதான் ஆன்சர் பண்ண தோணும் நமக்கும். நானுமே அதை தான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம். இன் டெப்த் கான்செப்ட் எடுத்து பார்க்கும்போது சின்ன ட்விஸ்ட் அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, many to one rails of weak quantity set, so where they are concentrating on that relationship set. And what is the way to put weak entity set ஓட ரிலேஷன்ஷிப் செட்டை போடுறதுக்கு நமக்கு என்ன? டபுள் டைமண்ட் சிம்பல். இந்த சாரி, என்னோட ஐ ஹோப் யூ ஏபிள் டு வியூ மை கர்சர் மூவ்மெண்ட், ரைட்? வீக் ரிலேஷன்ஷிப் செட்டுங்கிறது என்ன சிம்பிள்ல கொடுத்துருக்கோம்? டைமண்ட் சிம்பிள்ல வித் டபுள் பார்டர்ல கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா டைமண்ட் ஷேப் வித் டபுள் ஸ்லாஷ் போல்ட் பார்டர். இதுதான்டா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள். Okay, I hope we all very well know about these simple notations. Attributes எப்படி பண்ணியிருப்போம், entity set எப்படி பண்ணியிருப்போம், one to many. I hope சில இடங்கள்ல நம்ம வந்து ஒரு entity செட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டுக்கும் இடையில என்ன கோடு கொடுத்துருப்போம்னா டபுள் லைன்ல கொடுத்துருப்போம். ஓகேவா, டபுள் கோடிங். அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் பார்ட்டிசிபேஷன், பார்சியல் பார்ட்டிசிபேஷன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி. ஒன் போட்டு எம் அந்த சைடு கொடுத்துருப்பாங்க, ஒன் போட்டு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன் டீச்சர் டேக்கிங் கிளாஸஸ் டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ்னா அந்த டீச்சர்ஸ்ங்கிற ரிலேஷன்ஷிப் செட்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒன் டு மெனி அப்படின்னு இருக்கும். சரியாமா? அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. they are giving importance to that weak relationship set, not on that entity set. ஓகேவா, நார்மலா நமக்கு அந்த வேர்டு மட்டும் ஹைலைட்டா தெரிஞ்சிடும். ஓகே, வீக் என்டிட்டி செட், அப்போ டபுள் ரெக்டாங்கிள் சிம்பல். பட் ஸோ கொஸ்டின்ல இங்க என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெனி டு ஒன் rails of, that means many to one, they are talking about the weak relationship set. ஓகே, அதை தான் அவன் டைரக்டா கொடுக்காம நமக்கு ஒரு வார்த்தையை அங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இதை முடிக்கும் போது எல்லாருமே நம்ம ER டயக்ராம்ல ஒரு மார்க் வந்து எடுக்கும்படியா நம்ம போவோம். சரியா? நெக்ஸ்ட்மா, இந்த அதுக்கு தான் இந்த படம் வரைஞ்சது. E1, E2, so they are giving importance to that relationship set. அப்போ relationship setோட சிம்பிள் என்னன்னா diamond shape with double bold borders. Okay, next I move on to the next question. GATE 2004 question தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இது வந்து என்னன்னா நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டுமா. இப்போ இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் டேஷ் கொடுத்து நம்ம என்டர் பண்ணும்போது நம்ம தாராளமா நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம், நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து வராது. அந்த இடத்துல என்னன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்றதை நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து காமிக்கலாம். இல்ல நம்ம ரொம்ப கம்மியாயிட்டோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெண்டடே நமக்கு ரொம்ப கம்மியாயிடும். ஓகேவா, நம்மளோட மெயின் எய்ம் எப்படி மார்க் எடுக்கணும், எந்தெந்த போர்ஷன்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். எவ்ரி டைம் நியூமரிக்கல் டைப் ஆன்சர் கொஸ்டின்ஸ்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க அட்டன் பண்ணுங்க, அதனால நமக்கு சைட் எஃபெக்ட் வரப்போறது கிடையாது, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து வரப்போறது கிடையாது. ஓகே, சரி. GATE 2004ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ER டயக்ராம் வேர், நான் அந்த ER டயக்ராம் என்னன்னு சொல்றேன், கொஸ்டினை ஃபர்ஸ்ட் வாசிச்சுக்கலாம். வேர் டூ என்டிட்டிஸ் E1, E2 have a relationship or have cardinality 1:m அப்படின்னு கொடுத்திருக்காங்க. E1, E2 ஒரு ஆர் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. ஆறுங்கிறது ரிலேஷன்ஷிப் செட். என்ன கார்டினாலிட்டினா 1:3
எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. இதுல attributes of E1 E1ஓட attributes நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு படம் வரைஞ்சு ஒரு நோட் எடுத்துட்டு உட்காந்து படம் வரைஞ்சு பாருங்க. attributes of E1 யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A11, A12, A13. இந்த சேமே attributes of E2 are A21, A22, A23. ஓகேவாமா? where E21 is the key attribute. Okay, E23 is the multi-value attributes அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ரிலேஷனல் டேட்டாபேஸ் கண்டெய்னிங் மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள். இந்த ER டயக்ராமை நீங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் உங்களுக்கு எத்தனை வரும்? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு ER டயக்ராம் நம்ம கையில கொடுத்துட்டு இந்த ER டயக்ராம் மாதிரி ஒரு ER டயக்ராமை கொடுத்துட்டு இதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நிறைய தடவை நமக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்கடா. ஓகேவா? இப்ப இதுக்கு அந்த டேபிளை ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப்ல கொடுத்ததுக்கான இமேஜினேஷன் என்னன்னா E1 அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் செட். அதுல இருக்கக்கூடிய 3 attributes கொடுத்துட்டாங்க. R அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் செட். இது என்ன மேனர்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா 1:m. அப்போ மேப்பிங் ஆர்டினாலிட்டி. ஐ ஹோப் யூ பீப்புள் அவேர் ஆஃப் தட் மேப்பிங் ஆர்டினாலிட்டி. 1:m என்ன அர்த்தம்னா ஒன் ஸ்டூடெண்ட் ஹேண்ட்லிங் subjects to many, one staff handling subjects to many students, right? அதுதான் 1:m. அதே மாதிரி one person can have more than one number of car. அதுவும் 1:m. ஓகேவா? 1:many அந்த மாதிரி வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா A23 வந்து நமக்கு மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் சொல்லியிருக்காங்க. இதை எடுத்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த இது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். யூஸ்வலா இதுக்கு என்ன எத்தனை நம்பர் ஆஃப் டேபிள் நமக்கு வேணும்னா நம்ம என்ன யோசிப்போம்னா E1க்கு ஒரு டேபிள் போடு, E2க்கு ஒரு டேபிள். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா நமக்கு 2 அப்படின்னு தோணும். ஓகேவா? ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ஸ் E2 ஹேஸ் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ், so we need one more table to represent that. So total number of table to represent this ER diagram நமக்கு வந்து 3. ஓகேவா? ஏன்னா you people know about multi-value attribute. I hope that anyone say what is multi-valued attribute ma? Can anyone say what is multi-valued attributes? இதுல இருந்து அந்த ஸ்கிரீனுக்கு எப்படி போறதுன்னு தெரியல மேமுக்கு. கொஞ்சம் இன்டராக்டிவ் செஷனா இருக்கட்டும்டா. Can anyone say what is multi-valued attributes ma? அச்சுதா இருக்கீங்களாடா? அச்சுதா, what do you mean by multi-valued attribute ma? Kindly be provide some interactive session with me ma. Give your answer. ma'am சொல்லியிருக்காங்க. அச்சுதா இருக்கீங்களாடா? அச்சுதா, ஜஸ்ட் இட்ஸ் அ நாலேஜ் ஷேரிங் தான். என்னம்மா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க, நம்ம அதை எடுத்துதான் உங்களுக்கு கொண்டு வந்து நான் ரெப்ரசன்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, மோர் தேன் ஒன் அட்ரிபியூட், மோர் தேன் ஒன் attribute, more than one attribute இல்லடா, attribute having more than one number of values, more than one value. ஒரு attribute, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர் more than one value, right? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு more than one phone number இருக்கலாம், more than one mail ID இருக்கலாம், more than one bike இருக்கலாம், இல்லையா? அதுதான் மல்டி வேல்யூட் attribute அப்படிங்கிறாங்க. ஓகேமா? ஐ ஹோப் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள் டு யூ ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அங்க போயிட்டு வந்ததுனால எனக்கு தெரியலமா. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்மா. ஓகேவாமா? அப்ப இப்ப இங்க என்னன்னா நமக்கு அதுலதான் ட்விஸ்ட் அவன் கொடுத்துட்டான். நமக்கு நார்மலா இந்த லாஜிக் தெரியல. எவ்ரி ஒன் நோ வெரி வெல் வாட் இஸ் மல்டி வேல்யூ அட்ரிபியூட்லாம் நம்ம படிச்சிட்டோம், கரெக்டாடா? ஆனா இதை நான் டேபிள்ல நான் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு E1 ஒரு டேபிள், E2 ஒரு டேபிள், அந்த E23 மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ங்கிறதுனால அதை நான் இல்லஸ்ட்ரேட் பண்றதுக்கோசரம் ஐ நீட் ஒன் மோர் டேபிள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேபிள் நீட் ஃபார் திஸ் ER டயக்ராம் வந்து ஆன்சர் வந்து 3. ஓகேவா? இது தெரியலன்னா நம்ம இந்த மார்க்கை வந்து விட்டுருவோம். ஓகேவாமா? அதுக்காக போட்டாதான். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஐ ஹோப் தீஸ் 2 கொஸ்டின்ஸ் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். கொஸ்டினை கிளியரா வாசிச்சு அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சு நம்ம எடுக்கணும். சரியாமா? நெக்ஸ்ட்மா, மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள் required to represent the following entities. ஓகே, இதுக்கு யாரு எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? அதுல வந்து என்டிட்டி செட் 1 கொடுத்துருக்காங்க. நீங்க சாட்ல போட்டீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா, ஒவ்வொரு தடவையும் நான் இங்க இருந்து அங்க வர வேண்டியது இருக்கு. கைண்ட்லி unmute yourself and answer to me. Students, kindly unmute yourself and answer. Don't worry whether it may be right or wrong. நீங்க கவனிக்கிறீங்களா? கவனிச்சுட்டு இருப்பீங்க. மேம்க்கு அது தெரிய மாட்டேங்குதுலமா, நேர நம்ம பார்த்து பேசுறது வேற இல்லையா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்கப்பா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஒருத்தர் எத்தனை டேபிள் இதுக்கு வேணும்?
இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அதே கொஸ்டின் இதுக்கு எத்தனை டேபிள் தேவைப்படும்? 1. சரி, இன்னும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. கேர்ள்ஸ் அதை பார்த்துட்டு அதுக்கு எத்தனை டேபிள் நமக்கு தேவைப்படலாம்? 2. ஓகே, ஆன்சர் வந்து 2. எதனால அப்படின்னு நீங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எம்ப்ளாயிங்கிற என்டிட்டி செட்ல ஒரு மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சிங்கிங் ஸ்கில் இருக்கு, அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனல் ஸ்கில் இருக்கு, டிராயிங் ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கலாமே, லெட் அஸ் அஸ்யூம். ஓகே, பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு. ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸ் வரும்போது அந்த பர்சனோட நம்ம அதை கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நார்மலைசேஷன் நேற்று பார்த்தோம் இல்லையா, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அத்தனை போன் நம்பரும் இருக்கிற மாதிரி வந்து நிற்கும். நமக்கு அது இருக்கக்கூடாது. நம்மளோட ரிலேஷனல் டேபிள் வந்து நார்மலைஸ்டா இருக்கணும்னா எவ்ரி காலம் அண்ட் வேல்யூ வந்து ஃபுல்லா இருக்கணும். அதுதான் 1NF-ஓட ரூல். கரெக்டாமா? அப்போ சரி, அப்படி வரும்போது இந்த இடத்துல எனக்கு அந்த ஒழுங்கா நார்மலைஸ்டும் பண்ணப்பட்டிருக்கணும். இந்த சேம் வே இந்த டேபிளை நான் இந்த இயர் டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு 2 டேபிள் வந்து தேவைப்படும். கைண்ட்லி கான்சென்ட்ரேட் ஆன் தட் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். இங்க இந்த ஸ்கில்லுங்கிறத அவங்க 2 எலிப்ஸ்ல கொடுத்துட்டாங்க. 2 டபுள் லைன்ல கொடுத்தாங்கன்னா தட் இஸ் கால்டு மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். மற்றதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. இன்னொரு அந்த இயர்ஸ் எம்ப்ளாயிடுங்கிறது டாட்டர் லைன்ல கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ். ஏன்னா அவரோட ஜாயினிங் டேட் தெரிஞ்சிச்சுன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனாலதான் அதை வந்து டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட ஏஜை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அப்போ the attribute value derived from some another one attribute na that is called the derived attributes. Okay va? சரி, நெக்ஸ்ட்மா இது வந்து இதெல்லாமே நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வராது. ஆனா அதே சமயத்துல ER டயக்ராம்ல நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடணுங்கிற எய்மோட போயிடணும். சரியா? ஏன்னா இது இட்ஸ் ஈஸி திங்மா. ஒரு சில நுணுக்கங்களை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம்னா இதை மார்க் வந்து ஈஸியா வாங்கிடலாம். ஓகேவா? இப்ப நார்மலைசேஷன் அந்த இதுலயாவது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்தது. எப்போதுமே ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும், ஒரு சில இது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை புரிஞ்சு மார்க் வாங்குறதுக்கு மேட்ரிக்ஸ்ல இருந்து நீங்க ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ், டிடர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இதுல ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, சரி, இப்போ இன்னைக்கு இந்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, let E1 and E2 be the 2 entities in the ER diagram. So ER diagram imagine பண்ணிக்கங்க. E1, E2 ஒரு entity set with simple single value attributes தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. R1 and R2 are of 2 relationship set. So 2 relationship set வருது between E1 and E2 where R1 அப்படிங்கிறது என்னன்னா 1 to many and R2 is many to many கொடுத்திருக்காங்க. and R1 R2 do not have any attributes of their own. அப்ப R1 R2ங்கிற ரிலேஷன்ஷிப் செட்ல எந்த அட்ரிபியூட்ஸும் இல்லை. ஓகே, சோ இதுதான் நமக்கு கான்செப்ட். இதை எடுத்த உடனே நம்ம டைரக்டா போறதுக்கு முன்னாடி இது என்ன டயக்ராம் நேற்றுக்கு மேம் உட்காந்து வரைஞ்சு வச்சிருக்கேன். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள் ரெக்யர்ட் டு ரெப்ரசென்ட் த சிச்சுவேஷன். இந்த கொஸ்டின் வந்தா இதுல நம்ம மார்க் வாங்கிடணும். இது என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். சோ அவங்க டயக்ராம்ல சொன்ன வந்த விஷயம் இதுதான்மா. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா E1 E2 2 என்டிட்டி செட்டா. இதுல 2லயும் 2 ரிலேஷன்ஷிப் செட் அவங்க கொடுத்திருக்காங்க. அதுல R1 வந்து 1 to manyங்கிற மேனர்ல கனெக்ட் ஆயிருக்கு. R2ங்கிறது M to M many to manyங்கிறதுல கனெக்ட் ஆயிருக்கு. இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எத்தனை டேபிள் வேணும்? நான் ஓவராலா நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். E1க்கு ஒரு டேபிள், E2க்கு ஒரு டேபிள். பட் இங்க ட்விஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா R2 இன்வால்வ்டு வித் M to Mங்கிறதுனால many to manyங்கிறதுனால we need a one more table. 1 to manyனா நோ ப்ராப்ளம்பா. அங்க நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பட் இங்க முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ரிலேஷன்ஷிப் செட் R2 involved with M to Mங்கிறதுனால in order to represent that I need a one more table. So total number of table need to represent the above question வந்து 3. ஓகேவாமா? இதுதான் இங்க இருக்கிறது. இதுல நம்ம மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸியான விஷயம். என்ன தெரியணும்னா ரிலேஷன்ஷிப் வந்து 1 to manyனா no need for the table, one more table to represent the situations. But many to many அதே சமயத்துல மல்டி வேல்யூ அட்ரிபியூட் இருந்ததுன்னா அங்கேயும் எனக்கு ஒரு டேபிள் வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். கரெக்டா? சார், I hope you people understand the situations. Okay, so next I move on to another one questions. Okay,
இது என்ன எங்க கேட்ட கொஸ்டினா கேட் 2008ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? த மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள் நீடட் டு ரெப்ரசன்ட் MNP R1 R2. அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்கப்பா. நான் அதை இந்த கொஸ்டினை வாசிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டயக்ராம் இஸ் கிவன். நான் இப்போ இதெல்லாமே டயக்ராம் அவங்க கொடுக்கல மேம். அந்த இதை புரிஞ்சு நான் வரைஞ்சு உங்களுக்கு பண்ணது. கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சு பார்த்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். பட் ஃபார் திஸ் ஒன் அவங்க கன்சிடர் த ஃபாலோயிங் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following is the correct attributes for one of the table for the correct answer to the above question. அந்த இயர் டயக்ராம கொடுத்துட்டு இங்க கீழே இருக்கக்கூடிய எந்த அட்ரிபியூட் உங்க டயக்ராம்ல சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அந்த டயக்ராம்ல நம்பர் ஆஃப் டேபிள் எத்தனை தேவைப்படும் அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆட்ரிபியூட்ஸ்ல இந்த 4 ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுல விச் ஒன் இஸ் சூட்டபிள்ங்கிறதும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட டயக்ராம். ஓகேவா? சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, எம்ங்கிறது ஒரு என்டிட்டி செட். ஓகே, பிங்கிறது ஒரு என்டிட்டி செட். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் செட்னா R1. அவங்க என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, M2 1. R1க்கு தனியா ஆட்ரிபியூட்ஸ் எதுவும் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மேல இயர் டயக்ராம்ல சொல்லியாச்சு. Pல வந்து P1 P2ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு. R2 ஏமா டபுள் டைமண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க? R2 ஏன் டபுள் டைமண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ஐ நீட் ரிப்ளை ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் யூடா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. வீக் ரிலேஷன்ஷிப் செட். வெரி குட், வீக் ரிலேஷன்ஷிப் செட். ஏன்னா அந்த எண்ணுங்கிறது வீக் என்டிட்டி செட். ஓகே, ஏன் வீக் என்டிட்டி செட்? அதால அதை வச்சு நம்ம தனியா என்டிட்டி செட் நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது, பிரைமரிக்கு ஃபார்ம் பண்ண முடியாதா இருந்திருக்கும். அதனாலதான் அதை வந்து வீக் என்டிட்டி செட். ஒரு லாட்ஜ்ல இருக்கக்கூடிய ரூம், எல்லா லாட்ஜ்லயும் சரி, ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்லா அபார்ட்மெண்ட்லயும் A4 B4 C4 கொடுத்திருப்பாங்க. பட் தட் இஸ் மீனிங்ஃபுல், இட் இஸ் அசோசியேட்டட் வித் தட் அபார்ட்மெண்ட் நேம். எல்லா சென்னை டு திருநெல்வேலி எல்லா இடத்துலயும் அபார்ட்மெண்ட் இருக்கும், ரூம் நம்பர் கண்டிப்பா இருக்கும். சரியா? சரி, இப்போ இதுல நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எத்தனை? இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சு இதுக்கு நம்பர் ஆஃப் டேபிள் எத்தனை தேவைப்படும்? யாராவது ஒருத்தருடா, தப்பா இருந்தாலும் பரவாயில்லமா சொல்லுங்க. நம்பர் ஆஃப் டேபிள், ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள் நீட் டு ரெப்ரசன்ட் MNP R1 R2 கேட்டிருக்காங்க. சாரி, நான் கை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். MNP R1 R2 இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனைடா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுமா. நீங்க சாட்ல போட்டீங்கன்னா மேம்க்கு அங்க வந்து பார்க்க முடியாது. கைண்ட்லி அன்மியூட் யுவர்செல்ஃப் அண்ட் ஆன்சர் டு மீடா. ஹவு many number of tables need to represent this? 4. சரி, ஓகே. வேறமா இன்னொருத்தங்க யாராவது? 3. ஓகே, லிசன். 4 3 நமக்கு கண்டிப்பா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகேவா? என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஏன்னா இதுல மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் எதுவும் வரல, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் செட்டும் வரல. ஓகேவாமா? இங்கேயும் பாத்தீங்கன்னா M2 ஒண்ணுதாண்டா இருக்கு. சரியாமா? சரியா? இதுல எங்கேயாவது மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு தேடி பாருங்க. இல்ல. ஓகேவா? அப்போ என்ன, MNP. எம்க்கு ஒரு டேபிள் வேணும், எண்ணுக்கு ஒரு டேபிள் வேணும், பிக்கு ஒரு டேபிள் வேணும். ஸோ MNP. இல்ல ரிலேஷன்ஷிப் செட்ல ஏதாவது ஒரு அட்ரிபியூட் இருந்து அது ஒரு மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கும் நமக்கு ஒரு டேபிள் தேவைப்படும். ஆனா இங்க எங்கேயுமே வந்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸும் வரல. இன்னொரு விஷயம், M2 1 M2 M வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஐ ஹோப் யூ ஏபிள் டு வியூ மை கர்சர்டா. இங்க ஒருவேளை அவங்க M கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ டெஃபினெட்லி வி நீட் ஒன் மோர் டேபிள்மா. சரியா? சோ ஃபார் திஸ் சிச்சுவேஷன்ஸ் we need only 3 டேபிள். சரி, வேற என்ன கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க கவனிங்க. இதுல எந்த அட்ரிபியூட்ஸ் வந்து நமக்கு சூட்டபிள்? எந்த அட்ரிபியூட்ஸ்? M1 M2 M3 P1 அது சூட்டபிளா? M1 P1 N1 N2 அது சூட்டபிளா? M1 P1 N1
M1 P1 இது சூட்டபிளா? இதுக்கு நான் இன்னொரு டயக்ராம் மேம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது நம்ம போட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். கவனிங்க, எப்படின்னா M1 M2 M3 P1 இதோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. கவனிங்க, எதனால அப்படின்னா லெசன் இப்போ இது M2 Mனா நம்மளால அதை வந்து கனெக்ட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த விஷயத்த நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆறுங்கிறது எனக்கு செப்பரேட்டான டேபிள் இப்ப கிடையாது. ஓகே, சோ இன் சம் மேனர்ல ஐ ஹாவ் டு கனெக்ட் M அண்ட் P. ஓகேவா? அப்ப என்னன்னா இத பிரைமரி கீயா வச்சுட்டு அங்க இந்த டேபிள் வந்து ஃபாரின் கீ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க M வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், இது உங்களோட இந்த Pங்கிறது உங்களோட எக்ஸாம் டீடைல்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம்க்கு இந்த டேட்ல வந்து என்ட்ரி பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்க அந்த ஒரு கீயை இவரையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேவாமா? ஒன்னு இங்க பிரைமரி கீயா இருக்கும், இந்த சேம் பிரைமரி கீயை தான் நான் இங்க ஃபாரின் கீன்னு நான் வச்சிருப்பேன். ஓகேவா? அப்போ டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா M1 M2 M3 P1மா. ஓகேவா? அதைத்தான் இந்த P1 தான் நான் இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இந்த P1 P2ங்கிறத நான் இங்க வச்சிருக்கேன். இது அடுத்த டேபிள். ஓகேவா? இந்த டேபிள் அங்க அந்த டேபிள்ல என்னன்னா இந்த P1 N1 N2 N டேபிள்ல வந்திருக்கு. அப்போ இதுபடி நீங்க வாசிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னா இந்த M1 M2 M3 P1 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த டேபிள் உங்களுக்கு போட தெரியணும். யூஸ்வலா கேட்கிற கொஸ்டின் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் நீடட். ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஒரு ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனின்னு இருந்ததுன்னா அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு டேபிள் தேவைப்படும். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு டேபிள் தேவைப்படும். ஆனா இன்னைக்கு கொடுத்த இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு M1 தான் இருக்குமா. அதே சமயத்துல இதை ஒரு டேபிளா நீங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டேபிள் கொடுத்தா இயர் டயக்ராம் நீங்க வரைஞ்சிருவீங்க தானே. ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளை நான் உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஸ்டூடெண்ட்னு என்டைட்டி செட்டை போட்டுட்டு ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, வீட்டு அட்ரஸ், மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், அவரோட ஏஜ் என்ன செய்வீங்க? டெரைவ்டு அட்ரிபியூட்ஸ் தான் நீங்க போடுவீங்க. அவரோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஏஜ் நீங்க கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி இஆர் டயக்ராம் கொடுத்து டேபிள் எத்தனை வரும் அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின். மோஸ்டா கேட்ல கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து வி வெரி வெல் அபவுட் டு டிரா த இஆர் டயக்ராம். டேபிள கொடுத்தாங்கன்னா இஆர் டயக்ராம் வரைஞ்சிருவோம். பேங்க் டேட்டா பேஸ்லாம் நீங்க பண்ணி பார்த்திருப்பீங்க. ஓகேவாமா? கிளாஸ்ல ஸ்டாஃப் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு விஷயம் என்னன்னா இஆர் டயக்ராம கொடுத்து நம்பர் ஆஃப் டேபிள் எத்தனை, அதுலயும் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ல இன்னொன்னு என்னன்னா எந்த வேல்யூ வந்து சூட்டபிள். நம்ம வாட்டுக்கு M1 P1 N1 அது வேலைக்கு ஆகாது. M1 P1 அதுவும் வராது. M1 M2 M3 P1 அப்படிங்கறதா நமக்கு வரும். சரியாமா? M1 M2 M3 P1 அந்த கான்செப்ட் தான் இங்க ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, shall I move to the next question ma? Or you want me to repeat the same again da? Shall I move to the next one? Yes ma'am. Thank you ma. சரி, இப்போ வந்து என்னன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் இயர் டயக்ராம். ஓகே, இப்போ இந்த இயர் டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஏங்கிறது ஒரு என்டைட்டி செட்டுமா, R1ங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டா, பிங்கிறது ஒரு என்டைட்டி செட்டு, R2ங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டு, சிங்கிறது ஒரு என்டைட்டி செட். 1 to M 1 to M கொடுத்திருக்காங்க. The minimum number of table required to represent the above ER diagram. யாராவது ஒருத்தர் மேம்க்கு ஆன்சர் பண்ணுங்கடா, அப்புறம் பாப்போம் என்னன்னு பாப்போம். 4. சரி, வேற இன்னொருத்தர்ப்பா, இன்னும் ஒருத்தர்மா, ஒரு கேர்ள். ஒண்ணும் இல்லடா, சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, மேம் படிச்சுட்டு வந்து சொல்றோம், அவ்வளவுதான். இன்னும் யூ பீப்புள் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகேவா? அதனால தப்பாயிடுமோ என்ன ஏது நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். நானும் உங்ககிட்ட சொல்லும் போது இன்னொரு தடவை மேம் கிளியர் ஆயிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னும் ஒரு கேர்ள் ஆன்சர் சொல்லுடா. 4 1 2 3 1 கண்டிப்பா இல்ல, நிறைய வந்துருச்சு. 2 3 4 4. எப்படி அம்மா 4 சொன்னீங்க? எப்படி 4 சொன்னீங்கடா? மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். வெரி குட். சில மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் இருக்கு. நம்ம யூஸ்வலா பார்க்கும்போது அதை விட்டுருவோம், ஏன்னா அவன் டபுள்ல கொடுத்துட்டான். ஓகேவா? ஆரை பொறுத்தவரையில பிரச்சனை இல்லை. 1 to M 1 to M, அதாவது ER டயக்ராம் கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுல போய் நம்ம மார்க் விட்டுறக்கூடாதுப்பா. ஈஸியானது. இப்ப நேற்றைக்கு பார்க்க நம்ம நார்மலைசேஷன், அதனாலதான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோம். நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்ம மைண்ட் செட் வந்து தட் இஸ் நாட்
தட் மச் ஈஸி டு ஸ்கோர் த கேட் ஸ்கோரர். ஓகேவா? கண்டிப்பா நம்ம எஃபோர்ட் போடணும். அதுல ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்குன்னு ஒரு சில இடங்கள் வச்சிருப்பாங்க. டிஓசி கம்பைலர் டிசைனுக்கு மோர் வெயிட்டேஜ் அண்ட் ஆல்சோ பிடிஎஸ். ஓகேவாமா? பிடிஎஸ்ல நம்ம இந்த சர்க்குலர் கியூ லிங்க் லிஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்போம்லப்பா, ஸ்டாக்கு, டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதுல இருந்துன்னா எப்படியாவது ஒண்ணு வந்துடும். அப்ப இப்ப சொன்ன மாதிரி மேட்ரிக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேட்ரிக்ஸ்ல வரும். அதே மாதிரி டிபிஎம்எஸ்ல இஆர் டயக்ராம்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி, எப்படியும் ஒண்ணு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ அவர் சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேமா, இது வந்து 2015ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவாமா? இது ஐ திங்க் நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்மா. ஓகேவா? சோ நமக்கு நெகட்டிவ் மார்க் வர்றதுக்கு சான்ஸ்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் இதை ரீட் பண்ண முடியுமாடா? கொஞ்சம் ஐ வாண்ட் டு பிகம் அ இன்டராக்டிவ் செஷன்மா. ஒருத்தர் ரீட் பண்றீங்களா? என்ன சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது ஒருத்தர் கொஸ்டின் வாசிமா. கைண்ட்லி அன்மியூட் யுவர்செல்ஃப். Students, I hope I am audible to you, ma. Students, students, students. Consider NDP relation model in which let E1 and E2 are connected by M to M with relationship R12. E1 and E3 are connected by 1 to M, which relationship set R13. E1 has two valued attribute A11 and A12, of which A1 is a key attribute. E2 has two single value attribute A21 and A22, of which A21 is key attribute. E3 has two single valued attribute A31 and A32, of which A31 is a key attribute. The relationship set do not have any attribute. Then the minimum number of tables is required for the ER model is. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி. நானே வாசிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்து கேட்கும் போது நல்லா இருக்கு, எந்துவா இருக்கு. லிசன். சோ அவங்க கொடுத்துட்டாங்கம்மா. இப்ப இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ரஃபா ஒரு ER டயக்ராம் வரைஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ ஃபைனல் கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் டேபிள் ரெக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் த ER மாடல். ஓகே, இப்ப இதுக்கு மேம் வரைஞ்சு வச்சிருக்கேன், எப்படின்னு பாருங்க ஒரு நிமிஷம். சோ அவங்க கொடுத்ததுக்கான அர்த்தம் வந்து இதுதான்மா. E1ல அந்த A11 வந்து பிரைம் அட்ரிபியூட்னா அது வந்து பிரைமரி கீ. ஓகேவா? E2ல A21 வந்து பிரைமரி கீடா. E3ல A31 வந்து பிரைமரி கீமா. சரியா? ஐ ஹோப் நவ் யூ பீப்புள் ஈஸிலி டெல் த ஆன்சர் இமீடியட்லி. ஓகே, மேமும் ஆன்சரே போட்டுட்டேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1 to many வந்தா டேபிள் எக்ஸ்ட்ராவா தேவையில்லை. ஓகேவா? E1க்கு ஒரு டேபிள்மா, E2க்கு ஒரு டேபிள், E3க்கு ஒரு டேபிள். அப்புறம் எதுக்கு டேபிள் வேணும்? எதுக்கு டேபிள் வேணும்? R12 MM கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அதனால மேம் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, MM many to manyங்கிறதுனால அது ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு டேபிள் வேணும். So the final answer for this one is 4. Okay, I hope you people understand this very well. Okay, so next I move on to the another one question. GATE 2017 question ma. An ER model of a database consists of entity sets A and B. சரி, ரெண்டு entity set இருக்கு. And these are connected by a relationship set R. அதுக்கு எந்த attribute இல்லை. Under which one of the following conditions, okay, can the relational table for R be merged with that A? இப்ப என்ன சொல்றான்னா, ஆரை வந்து ஏயோட வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம பண்ணின ஒரு விஷயம் தான். இப்ப கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் ஆர் இஸ் many to one and the participation of A in that R is to be the total அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வியூ ஆயிருக்கான்னு மேம்க்கு தெரியல, எனக்கு வந்து ஸ்கிரீன் இதாயிருக்கு. ஓகேவா? ஆரை எப்போதுமே நம்ம இப்போ பிஏ போன தடவை இந்த சைடு தள்ளணும் இல்லப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம், எந்த கொஸ்டினுக்கு இது ரிலேட்டட் அப்படின்னா, இந்த இடத்துல P1 இங்க நீங்க கம்பைன் பண்ணீங்க இல்லையா? எதனால நீங்க இங்க கம்பைன் பண்ணீங்கன்னா many to one இருக்கும். அந்த பாத்தீங்களா, M21 M21 இருக்கும்போது அதுதான் விஷயம். இல்லைன்னா நம்மளால அந்த பிஏ இங்க கொண்டு வர முடியாது. இது ஒருவேளை M இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பிஏ நம்ம இங்க கம்பைன் பண்ணி எழுத முடியாது.
ஓகேவாப்பா? அங்க 1ன்னு இருக்கிறதுனாலதான் நான் வந்து P வந்து M1 M2 M3ன்னு சொல்லி M1 M2 M3 P1 நான் ஆன்சர் பண்ணேன். அதே கொஸ்டின் தான் இங்கேயும். ஓகேவா? கொஞ்சம் அவன் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து வித்தியாசமா இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்டர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் கேன் த ரிலேஷனல் டேபிள் ஆர் பி மர்ஜ்டு வித் தட் ஆஃப் ஏ? 2017ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, ஆர் இஸ் மெனி டு ஒன் and the participation of A is in total அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவாமா? இது which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தர் யாராவது ரீட் பண்றியாமா? I need some supporting hand. ஒருத்தர் யாராவது ரீட் பண்ணுங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணடா. In an ER diagram, suppose R is many to one relationship from entity set E1 to entity set E2. Assume that E1 and E2 participate totally in R and the cardinality of E1 is greater than cardinality of E2. Which one of the following is true about R? ஓகேமா, இந்த கார்டினாலிட்டினா என்னன்னா இந்த 1 to 1, 1 to many, many to 1, many to many, one person can have more than one number of carனா அது வந்து 1 to many. ஓகேவா? அதெல்லாம் கொடுத்து அங்க சொல்லியாச்சு. ஓகே, இங்க வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க? E1 E2 R டோட்டல் பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு R, அண்ட் அதுல வந்து E1ஓட கார்டினாலிட்டி வந்து கிரேட்டர் தென் E2வா இருக்கு. which one of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? இதுல என்னன்னா every entity in E1 is associated with exactly one entity in E2. மேப்பிங் கார்டினாலிட்டியை தான் அவங்க இவ்வளவு தூரம் சுத்தி கேட்டிருக்க ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ வந்து ஒன் பர்சன் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் கார். அப்பனா நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 to many அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? every entity in E1 is associated with exactly one entity in E2. அது மீன்ஸ் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அர்த்தம். ஓகேவா? எங்க இருந்து எங்க E1 வந்து எவ்ரி என்டிட்டி வந்து நமக்கு E2 ஓட வந்து அசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, assume that E1 and E2 participate totally. அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து எவ்ரி என்டிட்டி. ஓகேவா? அதனாலதான் நம்ம இந்த சம் என்டிட்டிஸ் எல்லாம் அதுல எடுத்திருக்க மாட்டோம். ஓகேவாமா? எல்லா என்டிட்டியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னாதான் அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து டோட்டல். சம் என்டிட்டி மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா பார்சியல் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு வேர்டு அங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா E1ஓட கார்டினாலிட்டி வந்து கிரேட்டர் தேன் E2னா அது வந்து என்னன்னா மெனி டு ஒன். தட் மீன்ஸ் மெனி இது வந்து அங்க ஒன்னோட கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு இதாவது அங்க கனெக்ட் ஆயிருக்கணும். அப்ப இந்த இதுக்கான அர்த்தம் வந்து கார்டினாலிட்டியை தான் நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்கான். எவ்ரி என்டிட்டி இன் E1 இஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸாக்ட்லி ஒன் என்டிட்டி இன் E2. எவ்ரி நான் போட்டதுக்கு ரீசன் என்னன்னா அங்க டோட்டலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி E1ஓடது தான் கிரேட்டர் தேன், தட் மீன்ஸ் மெனின்னு அர்த்தம். நமக்கு வேற ஒண்ணு இதுல வரப்போறது கிடையாது. 4 5 அந்த மாதிரி எதுவும் கிடையாது. E1 இஸ் கிரேட்டர் தேன் E2னா E1 வந்து மெனி டு ஒன்னுங்கிற ரிலேஷன்ஷிப்போட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனாலதான் ஒன் என்டிட்டி இன் E2. every entity in E1 should be connected with one entity in E2. many to one from E1 to E2. அதுல அங்க டோட்டல்னு வந்ததுனால நான் எவ்ரிங்கிற வேர்டு வந்து நான் போடுறேன். ஓகேவா? எவ்ரி என்டிட்டி இன் E1 is associated with exactly one entity in E2. ER டயக்ராமை பொறுத்தவரை இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மார்க் ஸ்கோர் பண்றது உறுதி. ஒவ்வொரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டை மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்க தயவு செஞ்சு அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டோட்டல் வந்ததுனால நான் எவ்ரி எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன் E1 E2? இப்ப இதுலயே நமக்கு இதையும் எடுத்துக்கலாம். சியும் அதே மாதிரிதான் இருக்கு. சி என்ன சொல்லியிருக்காங்க? எவ்ரி என்டிட்டி இன் E2 இஸ் அசோசியேட்டட் வித் அட்மோஸ்ட் ஒன் என்டிட்டி இன் E1 அப்படி கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா அப்படி இல்லை, அங்க வந்து E1ஓட கார்டினாலிட்டி வந்து கிரேட்டர் தேன் E2 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்ப E1 தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எவ்ரி என்டிட்டி இன் E1 இஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸாக்ட்லி ஒன் என்டிட்டி இன் E2. ஓகே, நான் கண்டிப்பா டெஃபினட்டா ஐ வில் ஷேர் த மெட்டீரியல். ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளவும் எடுத்தது. ஸோ எக்ஸாம் அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நெட்ல பாத்துட்டு போனீங்கன்னா இதுல நமக்கு மார்க் போச்சு அப்படின்னு நம்ம வந்து நிக்க கூடாதுடா. அந்த கேக்ஸ் ஃபார் கேக் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கிற சைட்டு கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுமா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஓகேவா? அது தவிர நீங்க கொஞ்சம் உங்க சைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குது? ஏன்னா கொஸ்டினை எடுத்து நமக்கு இந்த கேட் ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரையில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம கையில கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்ப நம்ம எக்ஸாம்னா நாங்க 5 யூனிட் மெட்டீரியல் உங்களுக்கு நாங்க இது பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா? இதுல வந்து கொஸ்டினை சேகரிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் நிறைய எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட். Given the basic ER and the relational model, which of the following is incorrect? இது நீங்களே சொல்லலாம். And I need another one volunteer to read the questions and to say the answer. Okay, சின்ன விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. வாங்கம்மா, யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணடா. ஸ்டூடெண்ட்ஸ், some other guy. இப்போ ஏற்கனவே சொன்னது போக ஒருத்தர் வந்து வாங்க. Given the basic ER and relational models, which of the following is incorrect? அதே வாசிங்கம்மா. ஒரு தடவை வாசிச்சிருங்க. ஆப்ஷனையும் ரீட் பண்ணுங்க. ஆப்ஷனை ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஆன்சர் பார்ப்போம். Okay. An attribute of an entity can have more than one value. An attribute of an entity can be composite. In a row of a relational table, an attribute can have more than one value. In a row of a relational table, an attribute can have exactly one value or a null value. சரிடா, இப்ப ஆன்சர் உங்களால சொல்ல முடியுமாமா? ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களாடா எது சொல்லலாம்னு? தப்பா இருந்தாலும் பரவாயில்லடா, சொல்லுங்க, நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். சரி, இல்ல வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அவங்க வந்து வாசிச்சிட்டாங்க, ஃபுல்லா நல்லா எங்களுக்கு புரியும்படியா வாசிச்சிட்டாங்க. வேற யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுமா? சும்மா பரவாயில்ல, எது? டி. டி டி டி. சரிம்மா சரிம்மா. ஓகே ஓகேம்மா, நான் ஒரு ரீட் பண்றேன்டா இன்னொரு தடவை. அவங்க சொன்னபடி டில என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, in a row of a relational table an attribute can have exactly one value or null valueங்கிறது என்ன பொறுத்தவரையில எனக்கு என்ன தோணுதுன்னா கரெக்ட். ஏன்னா இப்ப வந்து பிரைமரி கீன்னு நான் கொடுத்திருந்தேன்னா அது வந்து நல் வேல்யூ இருக்காது, பட் அது வந்து ரெஜிஸ்டர் நம்பர். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். இப்ப நேம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பையனோட நேம் தெரியல, இப்ப நீங்க உங்களை யாரோட நேமும் எனக்கு தெரியாது, ஆனா யாராவது ஒருத்தர் சொல்லுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, in a row of a relational table an attribute can have more than one value. 1NF படிச்சோமா இல்லையா? 1NFல என்ன சொல்லியிருந்தா, row and column should be properly filled அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, more than one value in a row of a relational table ஒரு attribute மட்டும் more than one valueல இருக்குன்னா that is not in 1NF. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜானுங்கிற நேம்ல 4 போன் நம்பர் வச்சிருக்காரு, அதுதான் அர்த்தம். In a row of a table ஒரு attribute. ஓகே, அந்த கொஸ்டினை நல்லா திரும்ப வாசிக்கணும். In a row of a full row பத்தி அவங்க பேசல. In a row of a table an attribute, ஒரு attribute can have more than one value. 1NFல இல்லைன்னு அர்த்தம் தானே? அப்போ the table is not in 1NF, it should be overcome. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் ஈஸி, உங்களுக்கு தெரியும். An attribute of an entity can have more than one value, அது தப்பு கிடையாது. இவன் இங்க சி தான் நமக்கு பிரச்சனை. சி தான் என்ன சொல்லிட்டானா, இன்னும் ரோ ஆஃப் அ ரிலேஷனல் டேபிள், அதுதான் அங்க ட்விஸ்ட். நார்மலா ஒரு இடத்துல வந்து an attribute of an entity can have more than one value, that is no problem. அது யாரு? மல்டி வேல்யூட் attribute. ஓகே, அங்க எனக்கு அந்த பிரச்சனை வரல. ஆனா இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு ரோல ஒரு attribute மல்டி வேல்யூட் வந்துச்சுன்னா அது 1NFல இல்லைன்னு அர்த்தம். ஃபார் த டேபிள் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ பொறுத்தவரையில ப்ராப்பரா இருக்கணும்னா எனக்கு நார்மலைசேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? 1NF 2NF 3NF மாதிரி இது 1NFலயே இல்ல, பேசிக்கான விஷயம் ஆயிடுது. ஓகேவாமா? இதுதான் விஷயம். ஏன்னா எனக்கு இப்போ ஆப்ஷன் ஏயும் சியும் மோரார்லெஸ் சேம், பட் வி ஆர் அக்செப்டிங் ஏ. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்ல ஏ வந்து கரெக்ட் ஆயிடுது. ஏன் நான் சியை மட்டும் இன்கரெக்ட் பண்ணியிருக்கேன், அவன் சொல்லிட்டான் in a row of a table. இன்னும் ரோல ஒரு attribute மட்டும் மல்டி வேல்யூ வந்துச்சுன்னா எனக்கு அது 1NFல இல்ல, அதை நான் வந்து எலிமினேட் பண்ணணும். சோ நமக்கு ஆப்ஷன் ஆன்சர் வந்து என்னன்னா இதுதான். டி ஏன் நம்ம எடுக்கலன்னு பார்த்தோம்னா, in a row of a relational table an attribute can have exactly one value. இப்ப ஸ்டூடெண்டோட நேம், அவருக்கு நேம் ஒரு வேல்யூ, ஒரு நேம் ஒரு பையனுக்கு ஒரு நேம் தான் நம்ம கொடுக்க போறோம், இல்ல அவரோட நேம் எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். கரெக்டா? சோ ஆப்ஷன் சி இஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட்? ஓகேமா, அந்த இன்கரெக்டா அவங்க கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிமா. சரிம்மா, நெக்ஸ்ட்மா ஐ நீட் அ வாலண்டியர்டா. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ரீட் பண்ணுமா?
Students? Students? Thanks, ma. Thanks. Consider the entities hotel room and person with a many-to-many relationship lodging as shown below. Hotel room lodging person. If we wish to store information about the rent payment to be made by person occupying different hotel rooms, then this information should appear as an attribute of. தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். ஓகேவா? இல்லைன்னா நான் மேம் எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கேன்னா ஃபாலோ அப் கிடைக்க மாட்டேங்குது. பிள்ளைகள் வாசிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகேடா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா இயர் டயக்ராம் நம்ம கையில கொடுத்துட்டாமா. ஹோட்டல் ரூம், லாட்ஜிங், பர்சன் அப்படிங்கறத கொடுத்துட்டான். ஓகே. இப்போ அவன் ஒரு ஆட்ரிபியூட்டை அது எங்க வரும்னு கேட்கறான். We wish to store informations about rent payment to be made by the person occupying different hotel rooms. ஓகேவா? அப்போ this information should appear as an attribute of எந்த இடத்துல வரணும் கேட்டிருக்காங்க. Can anyone guess the answer? If anyone willing to say the answer, chat boxல நீங்க போட்டீங்கன்னா தெரியாதுமா, சும்மா சொல்லுங்க. தப்பா என்ன நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்டராக்டிவ் தானே. சி வெரி குட், வெரி குட். சி லாட்ஜிங். எஸ், கரெக்ட். ஓகேவாப்பா? ஏன்னா பர்சன்ல அது போட்டாலும் நமக்கு விலைக்கு ஆகாது. ஓகேவா? அந்த கனெக்டிவிட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். வி விஷ் டு ஸ்டோர் ஜஸ்ட் ஒரு இதுதான் எங்க போட்டா இப்ப கரெக்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு அக்கௌண்ட்ஸை வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் என்னென்ன டேட்லலாம் நம்ம பண்ணியிருக்காங்கிறத எந்த டேபிள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்ங்கிற டேபிள் இருக்கும். ஏன்னா யூ பீப்புள் நோ வெரி வெல் அபவுட் பேங்க் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு நம்ம ஆப்ரஹாம் சில்பர்ட் ஸ்காட்ஸ் புக்ல பெரிய டயக்ராம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இது எல்லாம் இருக்கு. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஆக்சஸ் டேட்டை வந்து ஆட்ரிபியூட் ஆயிட்டு எங்க கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்ங்கிற ரிலேஷன்ஷிப் செட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவாமா? பேங்க்லயோ இல்ல பிரான்ச்லயோ தனியா அக்கௌண்ட் ஹோல்டரு, தனியா பாரோவர், டெபாசிட்டர் அப்படியெல்லாம் வச்சிருப்போம். இப்போ டெபாசிட்டர்ல போய் அந்த டேட்டா கொடுக்க மாட்டாங்க. எதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் செட் இருக்குமா. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் செட்ல தான் ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ்டு டேட்டுங்கிறத ஆட்ரிபியூட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் திஸ் த கெஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். லாட்ஜிங்ல தான் அந்த டேட்டை வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. ஓகேமா? ஐ நீட் அ சப்போர்ட்டிங் ஹேண்டடா. யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுமா? இது நம்மளே சொல்லிடலாம். என்ன கான்செப்டை வந்து ரீட் பண்ணி நம்ம புரியக்கூடிய விஷயம். ER பொறுத்தவரையில அடிச்சிடணும் மார்க்க. இதுல நம்ம மார்க் வந்து கோட்டை விட்டுட்டு வரக்கூடாது. சொல்லுடா, யாராவது ஒருத்தர் வாசிமா. கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ்? வாலண்டியர்ஸ் வாங்கடா. ஜஸ்ட் நான் மேம் ரீடு தான் பண்ண சொல்றேன்மா. Students, hope I am audible. Network எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். Students, kindly help him. Help her, ma'am. Students? அம்மா யாராவது ஒருத்தர் வாசிங்கப்பா. நான் ஒரு நிமிஷம் இருங்க, நானே நேம கூப்பிடவா? Who's Chitra? நீங்க இல்லைன்னா மேம் எங்கேயோ இருந்து நடத்துற மாதிரி இருக்கலாமா? ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம சொல்றது வேறடா. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா? எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. சிவானி இருக்கீங்களாமா? சிவானி, 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 ஆர் யூ ஹியர்? சிவானி, சிவானி, நீங்க வாசிச்சீங்கன்னா மேம்க்கு கொஞ்சம் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மேம் நீங்க என்னைய கத்த வச்சுட்டு எங்கிட்ட போயிட்டீங்கன்னு அர்த்தம். வசந்தி இருக்கீங்களாமா? சிவானி இருக்கீங்க, ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சிவானி, கைண்ட்லி அன்மியூட் யுவர்செல்ஃப் அண்ட் ஹெல்ப்மா. கைண்ட்லி ரீட் த ஸ்கிரீன்டா. சிவானி சாட்ல மேம்க்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்கம்மா. சிவானி கைண்ட்லி. எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்டா. கைண்ட்லி ரீட் த கொஸ்டின்மா. Entity integrity enforce some specific business rule that do not fall into entity or domain. Domain integrity rows cannot be deleted which are used by other records. Referential integrity enforce valid entities for a column. Used defined integrity, no duplicate rows in the table.
மேம் கோட் வாசிக்கணுமா? இல்ல இல்ல வேண்டாமா. தேங்க்ஸ்மா. அது நம்ம சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா. இப்போ இது எல்லாமே என்னன்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த ஒரு கான்செப்ட் தான்மா. என்டிட்டி இன்டெகிரிட்டி, ஓகே, டொமைன் இன்டெகிரிட்டி, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டினா என்ன, நமக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கும். ஏதோ இன்னொரு டேபிள்ல அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ என்ன, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக. என்டிட்டி இன்டெகிரிட்டினா நோ டூப்ளிகேட் ரோஸ் இன் அ டேபிள் லைக் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 2 ரெஜிஸ்டர் நம்பர் யாருக்கும் நமக்கு கொடுக்க போறது கிடையாது. ஓகேவாமா. நெக்ஸ்ட் வந்து டொமைன் இன்டெகிரிட்டி. டொமைன் இன்டெகிரிட்டி இன் த சென்ஸ் என்ஃபோர்சஸ் வேலிட் என்டிட்டிஸ் ஃபார் அ காலம். தட் மீன்ஸ் வாட் இஸ் டொமைன்னா, ஸ்டூடெண்ட் நேம்னா அங்க போய் நான் நேம் தான் கொடுக்கணும். நேம்னு வச்சுட்டு நான் ரெஜிஸ்டர் நம்பரை அதுல போடக்கூடாது. அதுதான் டொமைன்னு சொல்லுவாங்க. டேட் ஆஃப் பர்த் எடுத்து நான் டேட்டுன்னு முதலையே டேபிள கிரியேட் பண்ணும்போது சொல்லிடுவேமா, அந்த டேட் ஆஃப் பர்த்ல போயிட்டு நான் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை போடக்கூடாது. அதுதான் வந்து டொமைன் இன்டெகிரிட்டி. டொமைன் இன்டெகிரிட்டி என்ஃபோர்சஸ் வேலிட் என்ட்ரிஸ் ஃபார் அ காலம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டிஸ் யூ பீப்புள் நோ வெரி வெல். என்னது? என்ஃபோர்சஸ் சம் பிசினஸ் ரூல் தட் டு நாட் ஃபால் இன்டு என்டிட்டி ஆர் அ டொமைன். சீக்கு வந்து 2 rows cannot be deleted which are used by some other records. அதாவது 2 ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும்ல, ரிலேஷன்ஷிப் செட். சி வந்து 2. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆன்சர் எங்கேயே இருக்குன்னு பாத்தீங்க. ஃபோர்த் ஒன் என்னதுமா, யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி என்ஃபோர்சஸ் சம் ஸ்பெசிபிக் ரூல்ஸ் that do not fall into the entity or domain. ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னா, இப்போ சில பேங்க்ல எல்லாம் வந்து பேலன்ஸ் வந்து 500க்கு கீழே குறையக்கூடாது, 1000க்கு கீழே குறையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கம்மா. அதுதான்மா பிசினஸ் ரூல் அப்படிங்கிறது. ஓகேவா. என்ஃபோர்சஸ் இப்ப நம்ம எல்லாமே வச்சிருப்போம். இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்ல வைக்கணும் அப்படின்னா டெபாசிட் இவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் சொல்றது பிசினஸ் ரூல். யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி நம்ம தான் செட் பண்றோம். அந்த யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டியை பொறுத்தவரையில யாரு யூசரோ அவங்க அந்த கண்டிஷன் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. என்ஃபோர்சஸ் சம் ஸ்பெசிபிக் பிசினஸ் ரூல்ஸ் தட் டு நாட் ஃபால் இன்டு த என்டிட்டி ஆர் டொமைன். ஓகேவா. இனி அடுத்து உங்களுக்கு இதுல பிராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா சில சமயங்கள்ல என்ன இருக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கலாமா ஏ, அதுவே ஒன்னோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம், பார்த்தா வேற எதுவுமே இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் இதே டைரக்டா அந்த ஆப்ஷன் ஒன்னோடய கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இல்லாமா, என்டிட்டி இன்டெகிரிட்டி வந்து நோ டூப்ளிகேட் ரோஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. டொமைன் இன்டெகிரிட்டி வந்து என்ஃபோர்சஸ் வேலிட் என்ட்ரிஸ் ஃபார் அ காலம். ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி வந்து ரெஃபர் ஆகிருக்கு இன்னொரு டேபிளோட. So rows can't be deleted which are used by some other records. Okay. Next one is user defined integrity enforces some specific business rules that do not fall into the entity or domain. இதுதான் நேத்துக்கு கூட பார்த்தோம் இல்லையாமா. பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, அதெல்லாம் மேம் சொல்லியிருந்தேன். பிரைமரி கீங்கிறது என்னன்னா chosen by the designer as the principles means of identifying entity in the entity set. Okay mama, I hope you people understand this one. So இது ரிலவெண்டா நீங்க சில கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி மேம் ஒரு 4 சைட்ல இருந்து நேத்துக்கு எடுத்துட்டேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கான எவ்வளவு தூரம் ERல இருந்து கவர் பண்ண முடியுமோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ திஸ் இஸ் வந்து பேசிக் திங்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்மா ஐ நீட் சம் வாலண்டியர்டா இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு. கொஸ்டின் மட்டும் வாசிங்க, ஆன்சர் மேம் கீழே கொடுத்துருக்கேன். கொஸ்டின் வாசிங்கம்மா. Students, I need anyone replied-ஆ? ஜஸ்ட் வாசிக்க மட்டும் தான் சொல்றேன், அதுக்கப்புறமா என்னன்னு பார்க்கலாம். Which of the following possible relations will not hold if the above ER diagram is mapped into the relation model? ஓகேமா. என்ன சொல்றாங்க அப்படின்னா வாசிங்கம்மா. Option A வந்து person, name, NID and name. Option B qualification, NID, exam ID, qualified date. Option C exam ID, NID, exam name. Option D exam ID or exam name. ஓகேம்மா, தேங்க்ஸ்டா. அதே இப்போ இது என்னன்னா ER டயக்ராம கொடுத்து நம்ம ரிலேஷனல் மாடல் போறோம். சரியா. நமக்கு இந்த பிராக்டிஸ் நம்ம நார்மல் கிளாஸ்ல கிடையாதுமா. நார்மல் கிளாஸ்ல எதுவுமே நம்ம அப்படி இல்லாது பேங்குக்குரிய ER டயக்ராம் அது மட்டும்தான் பார்ப்போம். ஆனா இங்க நமக்கு முக்கியமான விஷயம் ER கையில கொடுத்துட்டு எத்தனை டேபிள் நமக்கு வரும், கொடுத்துருக்க ஆட்ரிபியூட்ஸை கொடுத்துட்டு இதுல எந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து சூட்டபிள்
அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து அப்படிதான்டா இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேம் கீழே எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. இஃப் வி கன்வெர்ட் an ER diagram into relational model, then we can create a table for each entity. சரி, இப்ப இதுக்கு எத்தனை டேபிள் முதல்ல வேணும்? ஏதாவது மல்டி வேல்யூ அட்ரிபியூட் இருக்கா? இல்ல. சரி, பர்சனு எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்னன்னா எந்த இது நமக்கு சூட்டபிள் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து டேபிள வந்து நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்க. 1 for entity person. ஓகே, சோ பர்சன் என்ஐடி என் நேம் அந்த இதுக்கு வந்து ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ஓகே, 1 for entity exam. ஓகே, எக்ஸாம் ஐடி எக்ஸாம் I நேம். think your screen is not visible, ma'am. ஐயோ, ஆனா ஷேரிங்னு காமிக்குது மேம். நெட்டும் இருக்கு. தெரியுது எங்களுக்கு. தெரியுதா? எனக்கு தெரியுது. Ma'am, visible தான். PPT screen? Yes, ma'am. Yes, Okay, ma'am. okay. Visible ஆதான் இருக்கு. Thank you, ma'am. Yes, ma'am. Thanks, da. 1 for entity set என்னதுமா? எக்ஸாம், எக்ஸாம் ஐடி, எக்ஸாம் நேம் அதுக்கும் கொடுத்துட்டாங்கப்பா. ஓகேவா? Now for the relationship entity qualifications, we can add qualified date in any one of the two tables formed. So we need to create a new table using a primary key from both the entity person and the entity exam. So we obtain qualification NID, exam ID, qualified date. NID, exam ID வந்து இங்க எக்ஸாம்ல இருக்கு and qualified date. So option C வந்து does not, கேட்ட கொஸ்டின் என்னன்னா which of the following possible relation will not hold. சோ நார்மலா பார்த்தா இதை வச்சு நான் கன்க்ளூஷனுக்கு மேம் ரீட் பண்ணி வந்துட்டேன். என்னன்னா எனக்கு தேவை 2 டேபிள் தான். ரைட்டா? பர்சனும் எக்ஸாமும் மட்டும்தான். ஏன் இதுல எதுவும் M2 1 அந்த மாதிரி MN கொடுத்துருக்காங்களோப்பா அந்த டேபிள்ல. சோ அவன் சொல்ற ஆன்சர் என்னன்னா will not hold அப்படின்னு கொடுத்ததுல பர்சன் ஐடி நேம் அக்செப்டபிள் 1. ஓகே, எக்ஸாம் ஐடி NID எக்ஸாம் நேம் அதையும் நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம் ஐடி எக்ஸாம் நேம் அதையும் வச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன் NID எக்ஸாம் ஐடி குவாலிஃபைடு டேட் அதை மட்டும் அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட கொஸ்டின் will not hold. ஓகேவா? நம்மளே இதுல வந்து கன்க்ளூஷன் என்ன வந்திருப்போம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து M:1 இல்ல MM அப்படி கொடுத்துருக்கானா அப்படின்னு கொடுக்கல. ஓகேவா? அதுல என்ன எனக்கு தெரிஞ்சு MN இல்லாது M1 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவாமா? என் வந்திருக்காது. this CR diagram is given in the question மா. கேட்டு கொஸ்டின்ல உள்ளதான் மேம் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் இருந்தா அதுக்கு ஒரு டேபிள் எனக்கு வேணும், அதுவும் இங்க இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு இது 2 டேபிள் போதும். கரெக்டா? ஓகே, அப்போ அவன் என்ன சொல்றான்னா does not make any sense. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்கான். ஓகேவாமா? ஆப்ஷன் சி என்ன வருதுமா? எக்ஸாம் ஐடி NID, ஓகே NID எக்ஸாம் நேம். அதாவது இந்த பர்சனோட NID-ய உங்களுக்கு இங்க கொண்டு வந்து போடுறாமா. ஓகேவா? எக்ஸாம் ஐடி எக்ஸாம் நேம் அது வந்து பெர்மிட்டபிள். ஓகே, பர்சன் நேம் NID அதுவும் பெர்மிட்டபிள் ஆயிடுது. ஓகேவாமா? குவாலிஃபிகேஷன் ஒருவேளை அப்படி எடுத்தா மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். NID எக்ஸாம் ஐடி இந்த இதையும் சேர்த்து செய்யலாம். NID MID குவாலிஃபிகேஷன் டேட். ஆக்சுவலா அதான் இந்த இடத்துல மேம் யோசிச்சேன். ஓகேவாமா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஃப்ரீக்வெண்டா ஒருவேளை இது M to M இருக்கணும்பா. M அவன் என்னன்னு கொடுத்ததுனால நம்ம யோசிச்சிருக்கோம். ஒருவேளை M இருந்தா நம்ம கண்டிப்பா எத்தனை டேபிள் போயிருப்போம்? 3 டேபிள் நம்ம போயிருப்போம். கரெக்ட் தானே? பர்சனுக்கு ஒரு டேபிள், எக்ஸாமுக்கு ஒரு டேபிள், குவாலிஃபிகேஷன். இதே இது M:1 வந்திருந்தா எனக்கு வந்து 3 டேபிள் தேவையில்லை. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில விச் ஒன் இஸ் கேட்டை பொறுத்தவரையில சம் இன்டராக்டிவ் செஷன் தாமா. உங்களோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம படிச்சிருக்கிறது. ஸோ கான்செப்டை நம்ம படிச்சுட்டு நம்மளோட திங்கிங்கை வந்து அதில் அப்ளை பண்ணி எதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு will not make any sense. எது will not make, which one is will not make any sense அப்படின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸாம் ஐடி NID எக்ஸாம் நேம். ஓகே, இதை நீங்க MN வந்து MMனே வச்சுக்கோங்க. ஸோ அதனால நான் கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். நான் படம் வந்து அவங்க கொடுத்த டயக்ராம். ஓகே, 1 to Mனா தான் எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் தேவைப்படாது. இதே இது மெனி டு மெனினா டெஃபினெட்லி ஐ நீட் டு யூஸ் another 1 டேபிள். ஸோ ஃபார் திஸ் நீட் 3 டேபிள். ஸோ இதுல அன்னெசரியா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? எக்ஸாம் ஐடி எக்ஸாம் நேம்ல NID வர வேண்டிய சிச்சுவேஷனே கிடையாது. ஓகேவா? ஒண்ணு அந்த NID வந்தா குவாலிஃபிகேஷன்ங்கிற ஒரு டேபிள்ல வந்திருக்கணும், இல்லைன்னா பர்சன்ல வந்திருக்கணும். ஓகே, ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். Shall I move to the next one, ma?
Shall I move to the next one, or you have some any doubt? Shall I move to the next one, da? Yes, ma'am. கொஞ்சம் இந்த கொஸ்டினை வாசிச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு சில இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வர சான்சஸ் இருக்கு. இதுல வந்து வேற வழி இல்லை. எக்ஸாம்ல வந்து NID வர வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? ஸோ அது வந்து will not make any sense அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்மா. How to express that some person keeps animals as pets? ஓகேவா? அனிமல்ஸ் வந்து பெட், தட் மீன்ஸ் 0 to many அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எங்க வருது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவாமா? இப்போ பர்சன், அனிமல், அந்த கார்டினாலிட்டி கொடுத்துருக்காங்கல்லம்மா, இந்த நொட்டேஷன்ஸ் 0:*, இது நம்ம டெக்ஸ்ட் புக்லயும் கொடுத்துருப்பாங்கம்மா. இந்த சிங்கிள் ஏரோ, டபுள் லைன்ல எல்லாம் கொடுத்தா அது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏமா. ஓகே, சம் பர்சன் keeps animals as pets. ஒன் அனிமல் வச்சுக்கலாம், மெனி அனிமல் வச்சுக்கலாம். அப்போ 0:* அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆனது. ஓகேவாமா? ஓகேப்பா. shall I move to the next one? ஓகே, அது பாத்துக்கோங்க. ஏன்னா இது ஏன் நம்ம பி எடுக்கல, இது எல்லாமே கேட்டை பொறுத்தவரை. இப்ப நார்மலா நம்ம ஒரு டாஸ்க் எடுத்து ப்ரிப்பேர் பண்றோம்னா அது ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளியே வந்துடலாமா. கேட்டை பொறுத்தவரை நம்ம இன்டெப்த் கான்செப்டை எடுத்துட்டு போனோம். ஏன் நான் பி எடுக்கல, பியும் எனக்கு சேமா தான் இருக்கு. அவன் நொட்டேஷன் கொடுத்தது பாருங்களேன், பெட்டுன்னு இங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, these are the notations to follow up while drawing the ER diagram. ஓகேமாமா? அதான் நீங்க இதை இன்னும் கொஞ்சம் இதை பத்தின படிக்கணும்னா அந்த கீக்ஸ் ஃபார் கீக் அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேவா? அப்படியே நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ERல நமக்கு மார்க் போகும்படியா வச்சுக்க கூடாது. ERல மார்க் தூக்குறோம். ஓகேவா? மத்த ஏதாவது நமக்கு டவுட் வரலாம். சரிம்மா, நெக்ஸ்ட் போறேன்டா. ஏமா, ஐ நீட் சம் சப்போர்ட்டிங் ஹேண்டடா. யாராவது ஒருத்தர் எனக்கு ரீட் பண்ணுங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ், I hope my screen is viewable and I am audible to you. Students need reply da. ஏன்னா நான் உங்க ஸ்கிரீனுக்கு வரல மேம், அப்படியே இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா டவர் இருக்குல்லம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், yes ma'am, you are audible and your screen is also visible. எஸ்மா. கொஞ்சம் யாராவது ஒருத்தர் எனக்கு சப்போர்ட்டிங் ரீட் பண்ணுடா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேரை வச்சு வேணாலும் கூப்பிடுறேன்மா. ஒரே நிமிஷமா. வசந்தி இருக்கீங்களாமா? வசந்தி, அப்பதையும் மேம் கால் பண்ணேன். வசந்தி இருக்கீங்களாடா? வாங்க. தேங்க்ஸ்மா. வசந்தி, ஷோ மை ஸ்கிரீன் டா. ஒரு நிமிஷம். எஸ்மா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா மேம்க்கு. Consider a relation R ABCD with a functional dependencies AB to C and CD to E. Suppose there are at most 3 different values for each of A, B and D. What's the maximum number of different values for E? ஓகேம்மா, லிசன். அவங்க சொன்ன மாதிரி 6 ABCDன்னு கொடுத்துட்டாங்கப்பா. அந்த ரிலேஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்குங்கிறதும் தெளிவா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? AB which implies C. ஓகேவாமா? CD which implies E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, suppose there are at most 3 different values for AB. Excuse me, 3 different values for AB னா மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும்? 3னா எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும்? AB க்கு 3. ஓகே, 3*3 வந்து 9 and D. Okay, and at most 3 different values for each of A, B, D. 3, 3, 3. Okay, what is the maximum number of different values for E அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா, ஏன்னா இட்ஸ் a new thing. Okay, so பாருங்க, there are at most 3*3 equal to 9 combinations of AB. So by AB which implies C ல at most 9 different values for C க்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். Okay, with at most 3 different values for D, by CD which implies E, there are at most 3 values அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியும் டியும். ஓகேவாமா? சியும் டியும் சேர்த்து ஆல்ரெடி எனக்கு 9 வந்திருக்குமா. ஸோ எனக்கு இப்போ ஈக்கு எத்தனை வேல்யூஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, வித் அட்மோஸ்ட் 3 different values for D.
Okay, with at most 3 different values for D. D-க்கு ஏன்னா D-க்கு 3ன்னு அவங்க அங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, AB which implies C-ல ஓவராலா 3 star 3 9 நமக்கு கிடைக்குது and D-க்கு வந்து 3 கிடைக்குது. So 9 into 3 வந்து ஓவரால் வந்து 27 different values for E. இட்ஸ் அ நியூ கொஸ்டின்ஸ். இவ்வளவு நேரம் நம்ம இந்த ER டயக்ராம்ல மட்டுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நார்மலைசேஷன் இருக்கு இல்லையாமா, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த கொஸ்டினையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு டாஸ்க் ER டயக்ராம் தான். அது அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகே, நல்லா இருக்கு, இது ஈஸியாவும் இருக்கு. நம்மளோட மெயின் எய்ம் வந்து ஈஸியா மார்க் வாங்கணும். கஷ்டமா பண்ணிட்டு இருந்தோம்னா அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா, அட்டன் பண்றோம், அட்டன் பண்ணி மார்க்கை வந்து வாங்கணும். எதுலலாம் ஈஸியா மார்க் வாங்கலாம் அப்படிங்கும் போது இது ஈஸியா இருக்கும். நான் இதை எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகேவாமா? ஓகேம்மா, இன்னும் ஒருத்தர் யாராவது எனக்கு சப்போர்ட்டிங் ஹேண்ட் கொடுங்களேன். ஒருத்தர் வாசிங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வாசிங்கடா. நீங்க வாசிச்சிருங்க, நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் வாசிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பதையும் இதே மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தோம், கரெக்டா? தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் த ER டயக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் hope I'm audible and my screen is viewable to you, ma. கீர்த்தனா இருக்கீங்களாமா? கீர்த்தனா, எனக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எனக்கு வாசிங்களேம்மா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா மேம்க்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கிரீன் ப்ரொஜெக்ட் பண்றேன். As the following terms and definitions: associative entity uniquely identifies entity instance. Relationship type specifies maximum and minimum number of instance. Cardinality constraint, association between entity types. Degree, a number of participating entity types in relationship. Identifier, relationship modeled as entity type. Okay, ma. Identifier uniquely identifies the entities in the, இப்போ இதுக்கு ஆப்ஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒன்னை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அசோசியேட்டிவ் என்டிட்டி. ஓகே, ரிலேஷன்ஷிப் மாடல்ட் as a entity type. ஓகேவாமா? ஒன் வந்து கொடுத்திருக்காங்க, ரிலேஷன்ஷிப் மாடல். செகண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் டைப். அசோசியேஷன் பிட்வீன் என்டிட்டி டைப்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் டைப். கார்டினாலிட்டி, அந்த டிகிரின்னு ஏதாவது வேர்டு வந்துச்சா? நம்பர் ஆஃப் டி 3. கார்டினாலிட்டிக்கு வந்து என்னமா கொடுத்துருக்காங்க? 3க்கு வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். கார்டினாலிட்டி 3 வந்து பி. ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் நமக்கு வெல் நோன் டேர்ம்ஸ், ஆனா நமக்கு போடும்போது கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதனால பிராக்டிஸ் பண்ணிக்கணும். Cardinality constraint specifies maximum and minimum number of instances. Okay, 3 வந்து B. Degree D. Okay, mama, 4 வந்து D. Number of, listen, number of participating entity types in the relationship set. பாத்தீங்கன்னா இப்போ 4க்கு வந்து அவங்க மேட்ச் பண்ணி, சாரி நான் என் கர்சர் வச்சு கை வச்சு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். டிகிரி. ஓகே, 4க்கு வந்து அவங்க ஆன்சர் எதே கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டி டைப்ஸ் இந்த என்டிட்டி செட். 5 வந்து ஐடென்டிஃபையர், அது வந்து ஏ டெஃபினட்டா யூனிக்யூலி ஐடென்டிஃபை த என்டிட்டி செட்ஸ். ஓகே, அதாவது இப்ப இதுல பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா, 4 வந்து டைரக்ட்லி கனெக்டட் வித் டி. ஓகே, இது மாதிரியும் இருக்கும் கேட்ல. நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இப்படி இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வி கோ ஃபார் சம் அதர் ஆன்சர்ஸ். ஓகேவாமா? இந்த இடத்துல ஆனா இங்க என்னன்னா, டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டிஸ் டைப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் செட். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க டிபிஎம்எஸ் படிக்கும் போது ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க டிகிரினா என்ன அப்படிங்கிறது. எத்தனை நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் ஆகிருக்கு. ஒன்னு, அதாவது டெர்னரி ரிலேஷன்ஷிப் செட்டு, பைனரி ரிலேஷன்ஷிப் செட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பைனரி ரிலேஷன்ஷிப் செட்னா பார்ட்டிசிபேஷன் என்டிட்டி வந்து 2மா. டெர்னரி ரிலேஷன்ஷிப் செட்னா பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டி செட் இந்த ரிலேஷன்ஷிப் செட் வந்து 3டா. சரியா? அப்ப இங்க நமக்கு கன்ஃபியூஷன் எங்க வந்துச்சு? 4 வந்து டியோட வராதுன்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். சோ அதனால இந்த 2 ஆப்ஷனை விட்டுட்டு சிடி அதுல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? ஓகே, சோ அப்போ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 1 வந்து இ, அசோசியேட்டிவ் என்டிட்டி, ரிலேஷன்ஷிப் மாடல்ட் as a entity type. ஓகேவாமா? 2 வந்து சி, ரிலேஷன்ஷிப் டைப் வந்து சி, அசோசியேஷன் பிட்வீன் என்டிட்டி டைப். கார்டினாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ட் சி வந்து பி, தட் யூ பீப்புள் நோ வெரி வெல். அப்ப அந்த இதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2க்குள்ள தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து வரணும். என்ன,
Cardinality constraint specifies maximum and minimum number of instances that we know very well. Okay, அதுல தான் இப்ப அடுத்த சேலஞ்ச் வந்து என்னன்னா ஐடென்டிஃபையர். Okay, identifier வந்து uniquely identifies entity in the instances. So option வந்து B. Okay, so I hope இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சு வச்சுக்கணும். இதுனா இப்படி இதுனா இப்படிங்கிறது அந்த நேரம் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து வரணும்னு சொல்ல முடியாது. டிகிரினா என்ன, கார்டினாலிட்டினா என்ன, டிகிரிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் என்டிட்டி டைப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் செட். அதையும் கார்டினாலிட்டியும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இதுக்கு தான் அந்த டேர்ம்ஸை வந்து நம்ம ER டயக்ராம்ல இது ஈஸி நமக்கு மற்ற கொஷின்ஸ் எல்லாம் விட. ஏன்னா இன்னும் ரிலேஷனல் அல்ஜிப்ரா கொரி இருக்கு. ரிலேஷனல் அல்ஜிப்ரா கொரினா இந்த நம்ம நார்மல் SQL கொரி இல்லமா, அந்த பை, சிக்மா, டியூபிள் ரிலேஷனல் கால்குலஸ், டொமைன் ரிலேஷன், அதுலலாம் நம்ம போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்க வாங்குறதுக்கு இது ஈஸியா இருக்கும். அதுக்குதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மேம் இவ்வளவு தூரம் எஃபோர்ட் கொடுக்கறது. ஓகேவா? சரி, ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகேமா? ஓகேமா, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஐ நீட் சம் சப்போர்ட்டிங் ஹேண்டுமா ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் எனக்கு ரீட் பண்ணுங்கம்மா. யாராவது ஒருத்தர் எனக்கு ரீட் பண்ணுங்கடா. ஒரே ஒரு நிமிஷம், நான் நேம் கூப்பிடுறேன். வரீங்களா? வந்துட்டீங்களா? வாங்க மஞ்சுளா, வாங்கம்மா. எஸ்மா, தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரொஜெக்ட் பண்றேம்மா. ஓகேம்மா. Consider schema R of W, X, Y, Z and functional dependencies W is to X and Y is to Z. Then the decomposition of R into R1 of WX and R2 of YZ is. ஓகேம்மா. என்ன? ஓகேம்மா, தேங்க்ஸ்டா. அதாவது அவன் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா டீகம்போஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டான். ஓகேவாமா? அந்த டீகம்போசன் வந்து லாஸ்லெஸ்ஸா லாஸியா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். வெதர் தட் ப்ரிசர்விங் த டிபெண்டன்சியா, ப்ரிசர்விங் த டிபெண்டன்சியா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் 2 FD கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த 2 FDயும் டீகம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அது வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங். அப்பனா டிபெண்டன்சி ப்ரிசர்விங், நாட் டிபெண்டன்சி ப்ரிசர்விங் வந்து ஆப்ஷன், சாரி என் கை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நாட் டிபெண்டன்சி ப்ரிசர்விங் வந்து நான் வந்து எது கொடுத்துருக்கேன்னா பியும் டியும் கொடுத்துருக்கேன். டிபெண்டன்சி ப்ரிசர்விங் AC. முதல்ல அதை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா அது லாஸ்லெஸ்ஸா என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன டிபெண்டன்சி இருக்கு? W which implies X இதுல இருக்கா? R1ல இருக்கா? இருக்கு. Y which implies Z R2ல இருக்கா? இருக்குல்ல. அந்த 2 அட்ரிபியூட்டும் இருக்குல்ல. ஒருவேளை அவன் டீகம்போஸ் பண்ணும்போது இதை தப்பா டீகம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் WX Y தூக்கி ஒரு டேபிள் ஆகும், ஓகேவா, XZ தூக்கி அடுத்த டேபிள் ஆகும் அவங்க போட்டிருக்காங்கன்னா அதுல அந்த டிபெண்டன்சி கொடுத்துருக்க டிபெண்டன்சியை ப்ரிசர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டிபெண்டன்சி இஸ் ப்ரிசர்விங். I hope you people understand this very well. என்ன? W which implies X will present in R1. In the same way, Y which implies X, okay, that is present in R2. So dependency preserving வந்துருச்சுமா. Dependency preserving na in the option A and D and C. So இப்போ ஆப்ஷன் ஏயா சியா அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவாமா? ஆப்ஷன் ஏயா சியா அப்படிங்கும்போது லாஸ்லெஸ் ஜாயின் பட் நாட் லாஸ்லெஸ் ஜாயின், லாஸ்லெஸ் அண்ட் லாஸ்லெஸ் ஜாயின் கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா? நீங்க இதுக்கு வந்து நேற்றுக்கு பண்ண மாதிரி திரும்ப அந்த WXZ நீங்க திரும்ப ரீயோனைட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நாட் லாஸ்லெஸ் ஜாயின். ஓகே மேம், இதுல ஸ்டார் மார்க் வைக்க விட்டுட்டேமா. ஆன்சர் வந்து என்னன்னா டிபெண்டன்சி ப்ரிசர்விங் பட் நாட் லாஸ்லெஸ் ஜாயின் அப்படிங்கிறது. நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தோம், ஒரு வேர்டுல இது கூட நான் போட்டு கொடுத்துருந்தேன். இதே கொஸ்டினை நீங்க நெட்ல டைப் பண்ணி அடிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். டிபெண்டன்சியை ப்ரிசர்வ் பண்ணிடுது, ஆனா லாஸ்லெஸ் ஜாயின் வந்து அதுல வரல. ஒரு 4-5 வேல்யூவை நீங்க எழுதிக்கிட்டு திரும்ப நீங்க ரீயோனைட் பண்ணி பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிடும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வருங்கிறதுனால இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்மா. நெக்ஸ்ட்பா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்மா. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் டைரக்டா நம்ம பாக்குறதுக்கு. ஐ நீட் சம் சப்போர்ட்டிங் ஹேண்டுமா. யாராவது ஒருத்தர் இருக்கீங்களாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கொஸ்டின் வாசிங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் சூரியகுமார் இருக்கீங்களா தம்பி? சூரியகுமார் கொஞ்சம் கொஸ்டின் வாசிங்கம்மா. சூரியகுமார் இருக்கீங்களா? சூரியகுமார் தம்பி, இல்ல யாராவது மேம்க்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா அப்படியே பிளைண்டா நிக்குதுமா. சூரியகுமார்
மேம் கொஸ்டின் சொல்லுங்க. தேங்க்ஸ் தம்பி எலிதரசன், வாங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க, மேம் ப்ரெசென்ட் பண்றேன். வாசிங்கம்மா. Let a relation R of A1, A2, A3 to AN and A1 is the candidate key, then how many super keys are possible? ஓகேம்மா, இது வந்து ஃபுல்லா ஃபார்முலா மட்டும்தான்ப்பா. ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இது மட்டும் கிடையாதுப்பா. நமக்கு கிராஃப் தியரிங்கிற சப்ஜெக்ட்லாம் இருக்கும். அதுல எல்லாம் ஒரு சில கிராஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி சர்ச் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ யூ மே ஃபார்ம், அது மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு சில ஃபார்ம்ஸ் நம்ம நெட்ல அடிச்சு பார்த்தாலும் வேற எங்கேயும் நம்ம போனாலும் ஆன்சர் நமக்கு கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டைம் வித் சிஸ்டம் வித் சப்ஜெக்ட்ல பண்ணும்போதுதான் நமக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஒரு சைட்ல ஆன்சர் இல்லைன்னா 4-5 சைட்டை நம்ம போய் பார்க்கும்போது அதுக்கான ஃபார்முலா வைட்டு கொடுத்துருப்பான். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 to the power of n-1. ஏன்னா இந்த சொல்யூஷன் இன் ஜெனரல் we have n attributes with one candidate key, then the number of possible super keys are 2 to the power of n-1. இதுல நம்ம மார்க்க விட்டுட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டா அவன் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டான். 2 to the power of n-1 சூப்பர் கீஸ் வந்து நீங்க வந்து ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு டேபிள்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வித் ஒன் கேண்டிடேட் கீ, இஃப் யூ ஹாவ் n attributes with one candidate key, அவன் அதுல ஹைலைட் பண்ணிட்டான் பாருங்க, A1 இஸ் த கேண்டிடேட் கீ. ஒருவேளை இப்ப நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இப்படி கொடுக்காம அவங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் போன் நம்பர், ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் த பிரைமரி கீ, தென் give your justifications how many number of super keys you may form with the use of this போட்டுட்டு கவுண்ட கொடுத்திருப்பான். 2 to the power of n-1 நீங்க கொடுத்துட்டான். அங்க வந்து நமக்கு 5 அட்ரிபியூட்ஸ் தான் கொடுத்திருக்கான். ஓகே, என்னங்கிறது என்னது அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அப்போ 2 to the power of 5-1, so 2 to the power of 4. what is the value of 2 to the power of 4? what is the value of 2 to the power of 4 pa? I hope 16. correct? 16. அப்படி ஒரு ஆன்சர் வந்திருக்கும், கொஸ்டின் வந்திருக்கும். நம்ம மைண்ட்ல இதையே பிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்போம். கரெக்டா? இது இந்த வருஷமோ இல்ல 4 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியோ கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்துட்டான்? லெட்டர் ரிலேஷன் 6, அதுல 1 வந்து கேண்டிடேட் கீ, ஹவு மெனி நம்பர் ஆஃப் சூப்பர் கீ யூ மே ஃபார்ம், ஃபார்முலா வந்து 2 to the power of n-1. ஆனா நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படி இருக்காது. ஸ்டூடெண்ட் 4-5 attributes அவன் கையில கொடுத்துட்டான். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் த கேண்டிடேட் கீ. ஓகே, அப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும். ஹவு மெனி நம்பர் ஆஃப் சூப்பர் கீ யூ மே ஃபார்ம், 2 to the power of n-1. n வந்து 5, so 2 to the power of 5-1 வந்து 2 to the power of 4. ஆன்சர் வந்து 16. இப்படி அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்ம. யூ நோ வெரி வெல், இதை படிச்சுக்கிட்டீங்க. 2 to the power of n-1. ஸோ எக்ஸாம்ல கொஸ்டின் வேற மாதிரி கேட்டிருந்தா அது எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகேமா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ER diagrams that I prepared today. I hope you enjoyed and you gathered some informations. If you have any doubt, just for 10 minutes we can have some interactive sessions, ma. And then we move to the in afternoon we will see. இப்ப நேற்றுக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா? ஏதாவது ஒரு சில டாபிக்ஸ் பாத்தீங்களாமா? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, நார்மலைசேஷன், அதெல்லாம் இன்டெப்த் கான்செப்ட். ஓகேவாப்பா? ஆனா ER டயக்ராம்ல நம்ம போயிட்டு அதை மார்க் வாங்கிடணும். ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு இது ஒண்ணு பார்த்தேன். ஐ ஹோப் யூ ஆர் வியூவிங் தி ஸ்கிரீன். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஐ வாண்ட் டு ஹைலைட். ஏன்னா இது நான் இன்னும் உங்களுக்கு போகலை. ஏன்னா எனக்கு என்னன்னா ஈஸியா மார்க் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற இதை தான் எடுத்துட்டு மேம் வந்து ER டயக்ராம்னா பிள்ளைகள் மார்க்கை வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு அதுல உள்ள நுணுக்கங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். இந்த சைட் கொஞ்சம் நல்லா இருக்குமா? கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படிங்கிறது. இதுல இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கேன் எனிஒன் ரீட் த கொஸ்டின்மா? ஐ நீட் சம் சப்போர்ட்டிங் ஹேண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் 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 ஒருத்தர் யாராவது வாசிமா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வாசிங்க, ஏன்னா அது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால மேம் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? வேற யாருமா? விஜயா, விஜயா இருக்கீங்களா? விஜயா நவீன் ராஜ், விஜயா நவீன் ராஜ் இருக்கீங்களாப்பா? விஜயா நவீன் ராஜ் மேம கத்த வச்சுட்டு எங்கேயும் போயிட்டீங்களா தம்பி? ஆர்த்தி இருக்கீங்களாமா? ஆர்த்தி, ஆர்த்தி, கே ஆர்த்தி, கே ஆர்த்தி, கொஞ்சம் அதை மேம்க்கு ரீட் பண்ணுங்களேம்மா. கொஞ்சம் அதை ரீட் பண்ணுடா. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கம்மா? Following questions have been அது ஓகேடா.
ஓகேடா. given the relation Given the relation, employee name, salary, department name, number, and department number, department name, address. Which of the following queries are being expressed using the basic relational algebra operations? ஓகேம்மா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தேங்க்ஸ்மா. which of the following query cannot be expressed using basic relational algebra operationsமா. பேசிக் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆபரேஷனை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல வந்து இப்ப நம்ம கால்குலேட் பண்றோம்லமா, மேக்சிமம், மினிமம், டோட்டல், அது மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து கிடையாது. ஓகே, அதாவது பை பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கப்பா. பை, ப்ராஜெக்ட், யூனியன், மைனஸ் இதெல்லாம் பண்ண முடியும். எது நம்மளால பண்ண முடியாதுன்னா டோட்டல், சம், மேக்சிமம், மினிமம் அந்த கால்குலேஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் ஆல் எம்ப்ளாயி சேலரி தட் இஸ் நாட் ஃபைண்ட் அவுட் வித் யூஸ் ஆஃப் தட் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. எஸ்கியூஎல் கொரியில நம்ம பண்ணிடலாம். எஸ்கியூஎல்ல சம்ங்கிற ஃபங்க்ஷன் உண்டு. மேக்சிமம் சேலரி யாரு, மினிமம் சேலரி யாரு. நேற்றுக்கு கூட நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம்லப்பா, ஆவரேஜ் ஏவிஜி கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒரு போன தடவை உள்ள கேட் கொஸ்டின் வச்சு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ஏவிஜி வந்து எஸ்கியூஎல்ல நம்ம கண்டுபிடிக்கலாமா, இதுல வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் இன்னைக்கு இந்த இது ஒரு தடவைமா. ஐ நீட் சம் சப்போர்ட்டிங் ஹேண்டடா. ஒருத்தர் இந்த கொஸ்டினை வாசிங்க. இதே மாதிரி நேத்து நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, ஆனா பட் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒருத்தர் வாசிங்க. இன்னும் ஒரு 10 minutes தான். ஜஸ்ட் ஓவரால் கன்க்ளூஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தர் யாராவது வாசிமா. ஒரே நிமிஷம், நான் யாரையாவது ஒருத்தர் கூப்பிடுறேம்மா. அபிதா இருக்கீங்களாமா? அபிதா இருக்கீங்களாடா? அபிதா, அச்சுதா, நான் அப்பதே உங்களை கால் பண்ணியிருந்தேன்டா. அச்சுதா இருக்கீங்களாமா? ஜஸ்ட் ஐ நீட் சம் சப்போர்ட்டிங் ஹேண்ட். அச்சுதா வாங்க. அச்சுதா, இது கொஞ்சம் ரீட் பண்ணுங்களேன். அச்சுதா, எஸ் அச்சுதா, இது ரீட் பண்ணுங்களேன். இது நேற்றுக்கு நம்ம பார்த்ததுனால இதை எடுத்துட்டு வந்தேம்மா. ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகேவா? சரி, அது ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சொல்லுங்கம்மா. Given the following relation instance x, y, z 1, 4, 2, 1, 5, 3, 1, 6, 3, 3, 2, 2. Which of the following functional dependencies are satisfied by the instance? A, x, y implies z and z implies y. Y, z implies x and y implies z. Y, z implies x and x implies z. XZ implies y and y implies x. ஆன்சர் வந்து நீங்க அப்படியே எக்ஸ்பிளனேஷனும் இருக்க வாசிச்சிருங்கம்மா. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, YZ which implies X-உம் Y which implies Z-ங்கிற ஆன்சரும் கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒருக்க ரீட் பண்ணடா எம்மா. The functional dependency is a constraint between two sets of attributes in a relation from a database. X implies y requires that the value of x uniquely determines the value of y, where x and y are set of attributes. FD is a generalization of the notion of a key. Given that x, y, and z are sets of attributes in a relation R, one can derive several properties of functional dependencies. Among the most important are Armstrong's axioms, which are used in database normalization. தேங்க்யூமா. ஒரு நிமிஷம்டா. இப்ப இதுல மித்தது எல்லாம் நேற்றுக்கு மேம் பிரசன்டேஷன்ல காமிச்சு கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு எதை வச்சு மட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தவனே உள்ள சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு வந்து யூனிக்கா இருக்கான்னு பாருங்க. இப்ப எக்ஸ்ல வேற எல்லா விஷயமும் அதுல இருக்கு. ஆகுமெண்டேஷன் எனக்கு தேவை உங்களுக்கு ஈஸியா மார்க் வாங்க வைக்கிறக்குரிய பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்றது. இப்போ எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3-1 வந்துட்டாமா. சோ அவனை வந்து நான் எக்ஸ் விச் இம்ப்ளைஸ் வேற ஒன்னு வேல்யூ நான் கொடுக்கவே முடியாது. Z எடுத்துக்கங்க. சோ எக்ஸ் ஆப்ஷன் சி வந்து அடிபட்டு போயிருது. ஓகே, சாரி, நான் கை வச்சு சொல்றேன். எக்ஸ் விச் இம்ப்ளைஸ் Z ஐ கான்ட் புட். ஆப்ஷன் சி வந்து வராது. ஓகே, அடுத்தது பாருங்க, Z விச் இம்ப்ளைஸ் Y. Z-லயும் 2, 3, 3, 2 யாரு யூனிக்கா இருக்கா பாருங்க. Y 4, 5, 6, 2. So Y which implies Z and Y which implies X. இந்த ரெண்டுல தான் இப்ப நமக்கு டயலமா இருக்கும்.
ஓகே, ஏன்னா ஒய்ங்கிற வேல்யூ மட்டும்தான் நமக்கு யூனிக்கா இருக்கு. என்ன 4, 5, 6 அப்படின்னு ஒய் வந்துருச்சா, அப்ப நம்ம கண்டிப்பா ஒய் விச் இம்ப்ளைஸ் இசட்டை நான் எடுக்கிறதா, ஒய் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ நான் எடுக்கிறதா, இந்த ரெண்டு மட்டும்தான் டவுட்ல வந்து நிற்கும். ஓகேவா, இந்த ரெண்டு நீங்க டவுட்ல எடுத்துட்டு மற்ற பி கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க பாருங்க. மற்ற ஒரு ஆப்ஷன், அதாவது இப்போ ஆப்ஷன் பில என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒய் விச் இம்ப்ளைஸ் இசட், ஓகே, அதுலயே அந்த ஒய் இசட் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். ஓகே, இந்த சேம் வே ஒய் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ், இங்க வந்து எக்ஸ் இசட், இந்த ஒய் should be on the LHS. ஓகே, அப்போ எனக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எனக்கு இப்ப டைலமா இன் பிட்வீன் ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி தான். I decided that y which implies z, அதாவது y going to decide some வேல்யூங்கிறத நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்னு எனக்கு ஆன்சர் y which implies z இருக்கணும், இல்ல என்னுடைய ஆன்சர் வந்து y which implies x இருக்கணும். இந்த ரெண்டுல நான் எதை பிக் பண்றது அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த y வந்து LHSல ஒரு காம்பினேஷனா இருந்தாதான் அது கரெக்ட். இப்ப எனக்கு டில வந்து y வந்து LHSல வரல. ஸோ அதனால I will not select D. Rather than D, I will go for B. So B is my answer. உள்ளார நிறைய தியரி கொடுத்துருப்பாங்கப்பா. அதான் ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்டுக்கு நம்ம படிக்கும்போது ஒரு 30 minutes ஆயிடும். அந்த வெல் நோன் கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டு அதை அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஷார்ட் இதுல நான் ஞாபகப்படுத்துறதுக்காக தான். இதே மாதிரி கொஸ்டின் நேரத்துக்கும் ஒண்ணு நம்ம பார்த்தோம். ஒய் வந்து சப்செட்டா இருக்கணும், 3NF BCNF. நேற்றுக்கு கொடுத்த மெட்டீரியலும் நான் மேம் வழியா உங்களுக்கு சென்ட் பண்றேன். எக்ஸாம்க்கு முன்னக்கூட்டி அதை நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ERல மார்க் ஸ்கோர் பண்றது ஈஸி. மற்ற விஷயங்கள் நம்மளோட கேப்பபிலிட்டி அண்ட் ஹவ் யூ பிராக்டிஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி சில இது எனக்கு இப்ப டவுட் தான். அதான் அந்த பொண்ணை வாசிமா, இன்னும் கீழே போனா அவன் ஏகப்பட்ட ரூல் நம்ம நேற்றுக்கும் பார்த்த அதே யூனியன் டேகம்போசிஷன் சூடோ கான்செப்ட் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, கான்செப்ட் இங்க என்ன, நீங்க ஒய் விச் இம்ப்ளைஸ் ஜெட்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒய் வந்து அங்க LHSல யாரு இருக்கா அப்படின்னு பாருங்க. எனக்கு டில வந்து ஒய் LHSல வரல. ஸோ ரேதர் தேன் டி ஐ மூவ் ஆன் டு பி. இதுதான் ஒரு சின்ன டாஸ்க். ஓகே, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த 3NF அதை நேற்று ஆஃப்டர்நூன் இருக்கேன்லம்மா, லிசன் பண்றீங்களப்பா. அந்த 3NF மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலும் நான் மேம்க்கு மெயில் அனுப்பிடுறேன். எக்ஸாம் அப்ப நீங்க அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஆஃப்டர்நூன் வந்து we will move on to the next type. அந்த ஷெடியூலிங்லாம் சொன்னேன் இல்லையாமா, சீரியலைசபிள் ஷெடியூல், ஆசிட் ப்ராப்பர்ட்டி, டெட்லாக்கு, அதுலெல்லாம் என்ன மாதிரி கேட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏதோ மேம் கொஞ்சமா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி இருக்கேன். நீங்க டிபிஎம்எஸ் பொறுத்தவரையில எந்த டாபிக்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா கொஞ்சம் மோர் மார்க் எடுக்க முடியும், ஈஸியாவும் நம்ம மார்க் வாங்கணும். ரொம்ப நேரம் உட்காந்து யாரும் நம்ம அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மற்றது நம்ம மதியமா கொஞ்சம் பார்க்கலாம். இஸ் தேர் எனி டவுட்மா உங்களுக்கு மேம்? Yes, ma'am, I'm here only. Students, if you are having any doubts, you can ask now. Otherwise, we will end up the session and we will meet at 3 o'clock. எழிலரசன் மேம், ஒரு கொஸ்டின்ல NPMனு ஒரு கொஸ்டின் சொன்னீங்களா? ஆமாப்பா. அதுல நீங்களே M1 M2 M3ன்னு எடுத்துக்கிட்டீங்க. அது கொஸ்டின்ல இல்லவே இல்லை. அது எப்படி எடுத்தீங்க? அது கொஸ்டின்ல இருக்குப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. அது ஆன்சரா தானே கேட்டிருந்தாங்க. M1 M2 அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணுமா? அதுல இருந்து தான் எடுத்துக்கணும். அதாவது கேட்டை பொறுத்தவரையில நிறைய விஷயம் வந்து நம்ம ஆப்ஷன்ல இருந்து தான் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நாலு ஆப்ஷன் இருந்துச்சு. இதுல 4வது ஆப்ஷன்ல 2 தான் இருந்துச்சு, M2 P. ஆமா, அதனால நான் அதை விட்டுட்டேன். இந்த 4 ஆப்ஷன்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் அந்த ஸ்லைடு அதுக்கு டேபிளும் மேம் வரைஞ்சு வச்சிருப்பேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். அதுக்குதான் அந்த டேபிள போட்டிருந்தேன். ஒரே நிமிஷம். அதுல கொஸ்டினுக்கும் ஒரு படம் வரைஞ்சு, இந்த கொஸ்டின் தானே சொல்றீங்க எழிலரசன்? ஆமா ஆமா. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு மேம் வந்து டயக்ராம், இந்த இதுல ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல எது எனக்கு ஃபிட் ஆகுங்கிறதுக்கு நான் இந்த டேபிள் வரைஞ்சிட்டேன் பாருங்க. ஓகேவா, அப்போ இதுல எனக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் காம்பினேஷன். M1 M2 M3 P1. இந்த டேபிள் வந்து நான் முன்னாடி உள்ள டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, இதுக்கு அப்புறமா அந்த 4 ஆப்ஷன்ல எது எனக்கு ஆப்டா வருதுன்னு நான் பார்த்தேன். அந்த 4 ஆப்ஷன்ல எனக்கு இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். M1 P1 N1 N2 அதுவும் தப்பாயிடும்.
ஏன்னா எனக்கு அப்படி ஒரு டேபிள் வரல. M1 P1 N1 அதுவும் தப்பாயிடும், M1 P1ம் வராது. ஏன்னா என் டேபிள் வந்து இப்படி தான்ப்பா இருக்கு. ஓகேவா? இந்த டேபிள் எப்படி வரையணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா எம்பா? எஸ்பா எஸ்பா. ஓகே மேம், தேங்க் யூ. Have you clarified Elilarasan? Yes ma'am, புரிஞ்சிட்டு. Because M and all the things are entities, relationship attributes which is taken as M1, M2, M3. That's what ma'am said to me. Okay ma'am. Yeah, thank you. Yes ma'am. Is anybody having doubts again? Shall we wind up?